Nimati Property Management. Contact 7667008999. யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கோன்னு இவங்க எல்லாம் பெருசாக வீரன் நினச்சிடாதீங்க. கடைந்தெடுத்த கோழைகள். ராத்தவர்கிட்ட என்ன அந்த பாண்டி பசாரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்ன விசாரிக்கிறீங்களா இல்லையாண்ணா? இல்லை ஐஜி செந்தில் வேலை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ராத்தவர் சொல்கிறாரு, இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் ஓனர்கிட்ட பேசியிருக்காங்க போலீஸ், தெரியுமா? இந்த பில்டிங் ஓனர் என்னென்னு பேசியிருக்காங்க? காலி பண்ண வை. அதாவது டோட்டலாக சவுக்கு மீடியா ப்ளஸ் சவுக்கு சங்கரை க்ளோஸ் பண்ணணுன்றதா அவங்களுடைய அதுதான் சரிப்பா. இப்போ நீ சொல்லு, க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னைக்கு சிஎம்மும் சென்னையில் இல்லை, ப்ளஸ் மீண்டும் மீண்டும் பலர் இதை சொல்கிறீங்க, நான் கோபம் வருது எனக்கு. சென்னையில் இருந்தால் மட்டும் கிழிச்சு கேப்பை நட்டுவார் தளபதி. அது சென்னையில் இல்லைன்றது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவருக்கு வந்து விரைவாக செய்திகள் போய் சேரும். எப்படி சென்னையில் இருந்தா புறால தூதா விடுறீங்க? வெக்கேஷனுக்காக போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. ஆட்சிய வெக்கேஷன் அவருக்கு வந்ததுலேருந்து துபாய், ஜப்பான், சிங்கப்பூர், கடைசி இப்போ கொடைக்கானல். இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுறீங்க. என்ன தனிப்பட்ட டார்கெட் பண்றீங்க நீங்க? இருப்பா, தனிப்பட்ட முறையில் என்ன பேசுறேன்? உதயநிதி எத்தனை மணிக்கு சரக்கு போடுறதை பற்றி பேசியிருக்கேன்னா, என்ன சரக்கு போடுறதை பற்றி பேசியிருக்கேன்னா? தனிப்பட்ட முறையில்னு சொன்னல, எது தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன்? இப்போ தான் கேட்குறேன் நான். இதை பேசுனேன் என்னைக்காவது? பேசுறது இல்லை. அப்புறம் என்னன்னா, உதயநிதியை டார்கெட் அதிகமாக டார்கெட் பண்ணுவேப்பா, அது என் வேலை. 75 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி எனக்கு சொந்தம், என் குடும்பத்துக்கு சொந்தம்னு ஒருத்தன் நினைச்சான்னா ஏன் டார்கெட் பண்ணக்கூடாதா? அரசு அலுவலகங்கள் அத்தனையிலும் இந்த ஸ்பிரிங்ஸ் மினரல் வாட்டரை வாங்க வேண்டும் என்று ஒரு முதல்வரின் மனைவி கூறுவார். அதை பற்றி நான் பேசுவது தனிப்பட்ட விஷயமா? யாரோ ஒரு மகிழ்விக்கிறதுக்காக மக்கள் வரி பணம் 42 கோடி எடுத்து ரோடு போடுறேன்ட்டு தார்ல கொட்டி வச்சிருக்கான். கக்கூஸ் கலவரம் கட்டுற வரி பணத்துல வர பணம் அது, புரிஞ்சுக்குங்க. என்ன ஜெயில போட்டாங்க, என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்றதால நான் பேசுறேன்னா, 2011 இருந்து 21 வரைக்கும் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தேனே, அப்ப இனித்ததா? எனக்கு அவருக்கு என்ன சொத்துக்கிறாரா? இன்னைக்கு சொல்றேன், ஜூலை 2023 அன்னைக்கு தமிழக முதல்வர் நேரா போய் குறிஞ்சி இல்லத்துல பார்த்தேன். நான் நேரா பார்த்தேன். 25 நிமிடங்கள் உரையாடினோம் முதலமைச்சரோட. எஸ், அருகில் உதயநிதி இருந்தார். இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு நான் சொல்றேன், இந்தியாவிலேயே அருமையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, நீங்க பிரச்சனைன்ட்டு என்கிட்டே சொல்றாரு சிஎம். இப்படியே பேசுனா? எஸ், போலீஸ் விட்டு கொடுத்துரு சொன்னேன் நான். சிஎம் கீழே வரும், அது கொடுக்க சொன்னீங்க. ஆமா, என்ன இருக்கு? சரி, அவர் நேரடி அவர்கிட்ட போய் நீங்க பொம்மை அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும்? சிம்மா இருக்கும்ல, பாவம், நல்ல வயசான மனுஷன். போலீஸையும் கொடுத்தாங்க, கொடுக்கலாம் ஒன்னொன்னா கொடுக்கலாம் அப்படின்னாரு. அது மட்டும் தான் அவர் கேட்குறாரு காது கொடுத்து. இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லை, மாப்பிள்ளை பற்றி கேஸு அதிகாரிங்க வெளில போன உடனே திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் வாழ்கன்னு கத்தினே போக நினச்சாங்க. பார்த்த பிறகு தான் இப்போ சீரியஸாக முடிவு பண்ணேன்ப்பா, இந்த குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாடு இருக்கக்கூடாது. கையை பின்னாடி கட்டிட்டு ஜட்டியோட 2 கையும் 2 பேர் பிடிச்சிக்கிட்டு காலை 180 டிகிரியில் விரிக்க முயற்சி செஞ்சு 2 பேர் தொடையில் ஏறி குதிக்கிறத நீ அனுபவிச்சிருக்கியா? ஷூ காலோட அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் ஷாலினி போய் பார்த்தேன். 4 பேர் ஏறி தொடையில் மிதிக்கும் போதே சொல்ல, நீங்கள் இந்த கெமிக்கல்லையா சொல்லிட்டு போகிறீங்க, அதெல்லாம் சும்மாங்க. இவனை வெளியில் திடீர்னு வந்தானே டப்புன்னு சுற்று அப்படின்னு சொல்கிறார் காடுகிட்ட. உங்கள் முன்னாடி சொல்கிறாரு. ஆமாம், புல்லட்டே இல்லைன்றது எனக்கு தெரியும் அப்போவே. ஓகே, நான் சொல்கிறான், டேய் உங்கள் அம்மா முன்னாடி துணி இல்லாமல் ஒன்று கூப்பிட்டு போவேன், ஜட்டியை ஊற்றுடுவோம், ஃப்ளாட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க. எங்கள் அம்மா இதில் நான் பிறகும்போது நிர்வாணமாக தாண்டா பிறந்தேன், எங்கள் அம்மாவுக்கு இது அவமானம் இல்லை, கூட்டு போகிற உங்களுக்கு தாண்டா அவமானம் மனசில் நினச்சிட்டேன். கூட்டு போட நீ கேட்ட கூட்டு போட நடந்து போகிறேன்டா, என்ன ஊர் உலகத்தில் யார்ட்டும் இல்லாத இருக்கு, நிர்வாணப்படுத்துறீங்க, உங்களுக்கு அவமானம். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லுவேன், எதிர்பார்க்கல நான். ஏன்னா இன்னைக்கு வந்து மே 1, முதல்ல அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு. வாழ்த்துக்கள் அத்தனை உழைப்பாளிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நம்ம நேர்கள் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சமூக வளங்களையும் பார்க்கும்போது தெரியுது, உங்களுடைய ஊடகத்தினுடைய பணிகளையும் பார்க்கும்போது தெரியுது, உங்கள் நிர்வாகத்தில் வேலை செய்கிற ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, இன்னொருவர் வந்து தேடப்படுவதற்கான இடங்கள் இருக்கிறாருன்னு கேள்விப்பட முடிகிறது. அடுத்தடுத்து உங்களுக்கு நெருக்கடிகள் வருவதாக உங்கள் தரப்பிலிருந்தும் விஷயங்களை பார்க்க முடிகிறது. என்ன நெருக்கடியை அரசு உங்களுக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? தனிப்பட்ட விவகாரங்களை சவுக்கு சங்கர் தன்னோடு தொடர்புபடுத்திக்கிறாருன்னு ஒரு விமர்சனத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் எக்ஸாக்ட்லி? ஃபஸ்ட்டு யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தி தனிப்பட்ட விவகாரங்கள்.
இல்லை ஒரு இப்போ கார்த்திக் அப்படிங்கிற நபர் இருக்காருன்னா அவருடைய தனிப்பட்ட விவகாரம் அது. இப்போ லியோ அப்படிங்கிற இருக்கிறாருன்னா அவரோட தனிப்பட்ட விவகாரம். அதை வந்து இந்த நிர்வாகத்தோட தொடர்பு படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க போகிற நெருக்கடியாக அதை மாற்றுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கார்த்திகோட வழக்கு என்னன்றது பொது வெளியில் இருக்குது பார்த்தீங்க. இது மாதிரி கேஸில் என்றைக்கு போலீஸ் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கு? பண்ணதில்லை. ஓகேவா? இப்போ காதலன் காதலிக்குள்ளே சண்டை வர்றது சகஜம். நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன், சண்டைலாம் வந்திருக்கா? பயங்கரமாக வந்திருக்கு. அது மாதிரி ஒரு சண்டை. இந்த ஃபோனை வந்து அவங்க காதலன் காதலிக்குள்ளே பேசிக்கிறது தானே. நம்ம ஃபோனை யாரும் ஓட்டு கேட்க போகிறான்னு நினச்சிட்டு அவன் இல்லையோ ஜேஎஸ்எம் காலில் பேசிட்டான். அதை ஓட்டு கேட்டிருக்காங்க. அவனுக்கு தான் கேவலமானவங்களாச்சே. கேட்டு ஓ சண்டை, பெரிய சண்டை. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த ஊரில் நடந்திருக்கு? இந்த மாதிரி நடக்கிறது கேள்வி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நடக்குமா அப்படின்னு. சரி, இப்போ இந்த தனிப்பட்ட விவகாரத்தை நான் என் கூட தொடர்புபடுத்திக்கிறேன்னா 2 ஆயிற்று. ஓகேவா? ஃபஸ்ட் அரெஸ்ட்டு கார்த்திக். அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இப்போது காவல்துறை யாரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுன்றதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் கூட இந்த தொடக்கத்தில் ஒருத்தர் இருந்தான், பிரதீப்னு ஒருத்தன், வாய்ஸ் ஆஃப் சவுக்கு ஹேண்டில் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். அவன் அப்புறம் சின்ன பையன், அவன் ஏற்கனவே இந்த கோல்டு கொஸ்டின் ஃப்ராட் கேஸ் எல்லாம் இருந்திருக்கான். அப்புறம் அவன் 2வது வாட்டி மீன் போட்டதுக்கு, இந்த பிடிஆர் பற்றி மீன் போட்டது கைது பண்ணாங்க. கைது பண்ணப்போ நான் இதே போல் போய் அவனை காப்பாற்றிட்டு வந்தவன். அவர் வெளில வந்து பெரிய ரவுடி ஆகிட்டார்ல அவர். இதை வச்சுட்டு அந்த ரவுடி கேஆர் வெங்கடேசன் கூட சேர்ந்துக்கிட்டு அவர் வசூலில் ஈடுபடுகிறார் என்ற தகவல் தெரியும் போது நான் அப்படி அவனை கூட வச்சுக்க முடியும். ஸோ நான் அவனை எனக்கு சவுக்குக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு அவனை வெட்டி விட்டுருந்தேன். அவன் அப்போ இருந்தப்போ யார் யார் எனக்கு நண்பர்கள்னு தெரியல. அவனை இப்போது உளவுத்துறை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஓகே. அவனை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ணுறாங்க. அதோட ஒரு நீட்சி தான் இங்கேருந்து ஒருத்தன் டேட்டா திருடிட்டு போய்ட்டு வீடியோ போட்டாங்க. அது வீடியோ வருது, வந்தவுடனே தட் இஸ் டேட்டா தெஃப்ட். 1/4/2024 அன்றைக்கி போய் புகார் கொடுக்குறோம். 15 நாள் ஆகுது. சிஎஸ்ஆர் கூட கொடுக்குறோம், பாண்டிபஜர் ஸ்டேஷன். ஓகே. தேர்தல் ஆணையத்துக்கு புகார் மனு அனுப்புகிறேன். நீங்கள் தானே கவர்மெண்ட்டு பாரியா கொடுக்கலன்னு அன்னைக்கு கூப்பிட்டு இந்த சிஎஸ்ஆர் எப்போ 15 நாள் அன்றைக்கி. இன்றைக்கி 1 மாதத்தை கடந்து விட்டோம். இது வரைக்கும் விசாரணை தொடங்கக்கூட இல்லை. ஓகேவா? அந்த டேட்டா அது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்னு தெரியும். அதையும் விசாரிக்கல போலீஸு. இந்த சிட்டி போலீஸ் தானே, ராத்தூர் யோக்கிய மாதிரி பேசுகிறாரு, விசாரிக்க வேண்டியது தானே. யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கோன்னு இவங்க எல்லாம் பெருசாக வீரன்னு நினச்சிடாதீங்க. கடைந்தெடுத்த கோழைகள். ராத்தவர்கிட்ட என்ன அந்த பாண்டி பஜாரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்னையா விசாரிக்கிறீங்களா இல்லையாண்ணா? இல்லை ஐஜி செந்தில் வேலை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ராத்தோர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு ராத்தோர் டிஜிபி, செந்தில் வேலை ஐஜி. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்றது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள் சார், ராத்தோர் டைம் எல்லாம் மனுஷனான்னு கேட்டேன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நான் இது எப்படிப்பா நான் சொல்கிறது, உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல போய் சொல்லுங்கண்ணே. இல்லை நம்பர் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் அந்த ஆளுக்கு அனுப்புகிறேன், இல்லை மனுஷனான்னு அனுப்புகிறேன். அப்புறம் என்ன இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அப்போ இது உண்மை கம்ப்ளைண்ட் இல்லை போய் கம்ப்ளைண்ட் விசாரிக்கணுமா? விசாரிச்சிங்களா? ஆனால் வாட்ஸ்அப்பில் கார்த்தி மிரட்டினான்னு ஃபோன் கொடுத்தா 20 பேரை போட்டு சென்னைக்கு 5 ஜீப்பில் போட்டு கூட்டின்னு போகிறீங்க. 2 ஆச்சா? 3. எனக்கு இதை நீ பார்த்துருப்ப, செல்வனும் முடிவெட்டுற பையன். ஹீஸ் அ ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஓகே. அவன் சலூனை நான் தான் திறந்து வச்சேன். விருகம் பக்கத்தில் கடை திறந்தான். ரொம்ப பிரியமாக இருப்பான். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைடா கடை திறந்து, நான் நீ தான், எனக்கு நீ தானே பெரிய ஆள் வாண்டேன்னு சொல்லிட்டு கடை திறந்து வச்சான். கடை நடந்து அங்கே தான் ரெகுலராக முடி வெட்டுவேன் நான். அவனுக்கு இந்த கார்த்தி அரெஸ்ட் ஆகிற அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே மனைவி 2 சின்ன குழந்தைங்க, ஒன்று 4 வயசு, ஒன்று 1.5 நினைக்கிறேன். பர்த்டேக்கும் போயிருந்தேன் நான். அவன் வீட்டுக்கு போனவுடனே அண்ணா நுங்கம்போகம் போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர் வந்து சவுக்கு மீடியாவில் வேலை செய்றியா, ஸ்டேஷனுக்கு வந்து ஐயாவை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் வீட்டில் வாடகை இருக்கேன், ஒரு மாதிரி இருக்குது, நான் எதுவும் பண்ணுவாங்களான்னு. சின்ன பையன். ஓகே. என்ன பண்ணுறது, சரி தம்பி நான் சொல்கிற இடத்துல போயிடு அப்படின்ட்டு முடிஞ்சா. ஸ்பெயினில் இருந்து ஒரு பெண் மென்பொறியாளர் ஸ்பெயினில். ஓகே. அவங்க வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் போடுவாங்க அவங்க ஹேண்டிலில். ஓகே. அவங்க சொந்த ஊர் தென் தமிழகத்தை சேர்ந்தவர். அப்போ பெரிய தொழிலதிபர். அவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். முந்தா நாள் நேற்று அவங்க வீட்டுக்கு போலீஸ் போய். ஆனால் அவங்க இன்றைக்கி ஊரில் இல்லை, அவங்க வெளிநாட்டில் தான் இருக்காங்க, யூரோப்பில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போலீஸ் போய் எப்போ வராங்க அவங்க பொண்ணு? இல்லைங்க என்னன்னு தெரியல, தான் வெக்கேஷன் சமயத்தில் வருவாங்கன்னு. அவங்க சவுக்கு சங்கர் கூட வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருக்கிறார். இதாச்சா? லியோ கதை உனக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது லியோ அது நேற்று வேலுன்னு ஒரு பையன்
கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவன். அந்த பையன்லாம் எனக்கு பர்சனல் அறிமுகம் கிடையாது. ஓகே. இதெல்லாம் இந்த ஈகோ சிஸ்டம்லாம் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் கடலூர் சிறையில் இருந்தப்போ இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகே. இவங்கெல்லாம் ஒரு சவுக்கு சங்கரை காப்பாற்றணும், அவருக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் ஒரு ஆதங்கத்தில் இவங்கெல்லாம் அவங்க ஆதரவாளர்களாக ஒரு குழுவாக இணையறாங்க. இணைஞ்சு அவங்க வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இணைஞ்சு அவங்களா எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. நான் இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக தான் ஒவ்வொருத்தராக நான் அறிமுகமாக்கிறேன். ஓகே. இந்த கிருஷ்ணகிரியில் இருக்க பையன் பேர் வேலு. ரொம்ப பிரியமாக இருப்பான், ஆக்டிவாக இருப்பான் சோஷியல் மீடியாவில். ஒரு தனியார் துணிக்கடையில் சேல்ஸ் மேனேஜர், பெரிய எம்என்சி பிராண்டு ஷோரூமு சேல்ஸ் மேனேஜர். அவன் இந்த வேலையெல்லாம் இருக்கான்றதே எனக்கு தெரியாது. ஓகே. நேற்று இங்கே அலுவலகத்தில் இருக்கேன், டிரைவருக்கு ஃபோன் பண்ணி நான் வண்டியில் பைக்கில் போயிட்டுருக்கேன், பின்னாடி 2 பேர் வந்து அவனுங்க இடிச்சுட்டு என்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருக்கானுங்க, எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தோணுதுன்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கேன். நம்ம ஹோசூரில் இருக்கவன் யாரும் தெரியாது, ஏப்பா இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கும் விடப்பா அப்படின்னு நான். ஓகே. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எதுக்கு போட்டு நம்ம கார்த்திக் மாற்ற பெயில் என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டே ஒன்றும் இருக்காதப்பா விடப்பான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அவங்க வந்து என்ன திடீர்னு ஒரு ஜீப் வந்து நின்றுச்சு, 8 போலீஸ் இறங்குறாங்க அதுலேருந்து, என்ன ஜீப்பில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான் அந்த வேலுன்ற பையன். அனுப்பிச்சிட்டு என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல, பயமாக இருக்குன்னு லைவ் லொக்கேஷன் போட்டு நைட்டு 9 மணி வரைக்கும் லைவ் லொக்கேஷன் போடுறான். ஓகே. இதெல்லாம் நடக்குது. ரொம்ப ஃபோனில் இருக்குது லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சதுலாம். திடீர்னு லைவ் லொக்கேஷன் காலியாகிடுது. காலியான உடனே எனக்கு ஃபஸ்ட்டு இவன் யாருன்னு தெரியாது. வருவான், வேலுன்னு பேர் தெரியும், ரொம்ப பிரியமாக இருப்பான்னு தெரியும். சென்னைக்கு எப்போ வந்தாலும் இந்த தம்பி நேரம் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், பார்ப்போம் பேசுவோம். வேறு என்ன தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்குது, மனைவி அரசு பள்ளி ஆசிரியன்றதெல்லாம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். உங்களோட எடுத்த புகைப்படங்களை அவர் போட்டிருக்கிறாரு. ஆமாம், பார்த்தேன் நான் அதை. ஸோ அது முடிஞ்ச உடனே அப்புறம் தான் நான் விசாரிக்கிறேன், இந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருக்காரு 2 குழந்தைங்க. உடனே நான் நேற்று இரவே பிடிச்சிட்டாங்கன்றது தெரியுது. நேற்று இரவே கிருஷ்ணகிரி அதிமுக நண்பர்களிடம் கேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உதவி செய்யுங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஹட்கோ நகர், கிருஷ்ணகிரி ஹட்கோ நகர் போலீஸ் ஸ்டேஷன்றது அவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அப்புறம் முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே காவல் நிலையத்தை தொடர்பு கொள்கிறார். லோக்கல் ஃபார்மர் மினிஸ்டர்னா எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும், ஏடிஎம்கே மினிஸ்டர். இன்னொன்று திருப்பி ஆட்சி வந்துச்சுன்னா அவர் தான் மந்திரி. எங்க சார் ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை சார், அனுப்பிடுறேன் சார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நைட்டு. அப்புறம் காலையில் திரு கேபி முனுசாமி அவர்கள் கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சார் விஷயம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் காலையில் 7 மணிக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃபு சிங்கிள் இது தனியாக இருக்காங்க, சின்ன குழந்தை இருக்குது, ஸ்டேஷன் வந்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு போமா. என்னையா குத்தம் பண்ணாங்க? இது எல்லாத்தையும் அவன் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கான், சொல்லிக்கிட்டே இருக்கிறான். யார் வேலு, ஆனால் யாரோ வந்து இடிக்கிறாங்க. சாலையில் ஒரு சின்ன ஒரு சண்டை நடக்குது, வந்து இடிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு காவல்துறை பிடிச்சிட்டு போகிறாங்க. டக்குன்னு கரெக்டாக அந்த இடத்துல ஜீப்பு வந்து நிற்கும் போது 8 பேர் இறங்குறாங்க டக்குன்னு. அந்த இடிச்ச 2 பேரையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்களா? யார்? அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி தான் இவன்கிட்ட கைது பண்ணியிருக்காங்க. அவன் தானே வந்து இடித்தான், அவங்ககிட்ட சும்மா போன வண்டியை இடிச்சானுங்க. இன்னும் டீட்டெயிலாம் வரல எஃப்ஐஆர் காப்பி. இது புதுசிலப்பா, 2010 என்ன இப்படி தானே அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஜாஃபர் சைட்டு டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணல, மறுநாள் காலை 7 மணிக்கு ஐயா கூப்பிட்றாருன்னாங்க. 2வது வாட்டின்னு உஷாராயிட்டேன். ஃபோனெல்லாம் எடுத்து அம்மாட்ட கொடுத்துட்டம்மா, அதை வச்சுக்க, பொழுதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அரெஸ்ட் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு போனேன். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போன பிறகு தான் எனக்கு எஃப்ஐஆர் நான் என்னென்னே தெரியும். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ரோட்டில் நான் அப்படி போயிட்டுருக்கேன், பைக்கில் போயிட்டுருக்கும்போது மழை தண்ணீர் இருக்கிறது. நான் அந்த பைக்கில் போயிட்டு டேய் நீ ஒதுங்கி போடா என்று எதிரே இருக்க வேண்டும் சொல்கிறேன். நான் ஒதுங்க மாட்டேன், நீ ஒதுங்குடான்னு சொல்கிறான். நான் டக்குன்னு வண்டியை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு பக்கத்தில் இருந்த கல் எடுத்து அவனை டம்முன்னு அடிச்சு சட்டையை கிழிச்சிட்டேன். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்னு ஒரு சட்டை கொண்டு வந்து கோர்ட்டில் காமிச்சாங்க, ஒரு கீஞ்ச சட்டையை. ரொம்ப கஷ்டம் இது. அந்த கேஸ்லேருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. அவன் அந்த என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, அவனை நான் பார்த்தது கிடையாது. பார்த்தா பழைய கிரிமினல், மதுரை ஸ்டேஷன் தான். அது நீ சொல்கிற அருள்மொழி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மாதம் ஒரு வாய்தா. ஓகே. வீடு மதுரை பூந்தமல்லி கோர்ட்டு. இவ்வளோ தூரம் போகணும். போய் இதில் என்ன நடக்குதுன்னா, இனி அந்த தப்பை பண்ணக்கூடாது. அந்த ஸ்டேஷனில் இருந்தாலும் பேர் 97 பேட்ச் பாண்டியனில், இது ஒரு இன்ஸ்பெக்டர். போய் சென்றது எல்லாருக்கும் தெரியல. இன்னும் தமாஸ் கேளு. காலையில் 10:30 மணிக்கு சம்பவம் நடக்குது அங்கே. இந்த 2010 காலையில் 10:30 மணிக்கு சம்பவம் நடக்குது. மொதல் நாள் நைட்டே எஃப்ஐஆர் கொடுத்துட்ருக்காங்க கோர்ட்டில். அவர் ராஜா செந்தில்பாணி தான் அந்த ட்ரையல் நடத்தினார். மறுநாள் ஐஓ கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், எப்போ சார் சம்பவம் நடந்துச்சு, எஃப்ஐஆர் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் இந்த டேட்டு இந்த டைம்ட்டு அவர் சொன்னாரா? சொன்ன உடனே மேஜிஸ்ட்ரேட் எல்லா எஃப்ஐஆரும் வந்தோடனே மேஜிஸ்ட்ரேட் ரிசீவ்டு டைம் போடணும், மேஜிஸ்ட்ரேட் பர்சனலாக போடணும். ஓகே. அதை எடுத்து இதை படிங்க அப்படின்னாரு. மேஜிஸ்ட்ரேட் முதல் நாள் நைட்டு போட்டிருக்காங்க. அன்னைக்கே சட்டை கட்டிருக்கலாம் அந்த இன்ஸ்பெக்டரை. நான் அந்த கேஸில் விடுதலையெல்லாம் ஆன பிறகு நான் இது விடக்கூடாது, மெட்டீரியல் கிரேவரில் இருக்கு. 10ஆம் தேதி நடக்கிற சம்பவத்துக்கு 9ஆம் தேதி எப்படி எஃப்ஐஆர் போடுறீங்க?
ஸோ நான் என்ன பண்ணேன், டக்குன்னு சார் இது ப்ரைவேட் கேஸ் போடலாம் சார், இவனை விடக்கூடாது சார் இவனை அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அந்த ஆளுக்கு டிஎஸ்பி ப்ரொமோஷன் வருது. வந்து போய் எங்கள் வக்கீல் காலில் விழுந்துட்டான். ராஜேஷ் பாண்டியன் காலில் விழுந்துட்டு போய் இது பண்ணணுன்னா அப்புறம் நான் சார் போடலாம் சார் இந்த கேஸ் சார் விடு ப்ரொமோஷனுக்கு கெஞ்சிராக இருந்தாள். அன்னைக்கெல்லாம் கருணை பார்த்துருக்கக்கூடாது. நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம், நான் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் பாவம் சார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரி போய் தொலை சனினே அப்படின்ட்டு டிஎஸ்பி ஆகணுன்றது எல்லா சப் இன்ஸ்பெக்டரோட கனவு. சரி போய் தொலை அப்படின்னு விட்டுருக்கூடாது. பிடிச்சி நான் இழுத்துருந்தேனே இன்றைக்கி வரைக்கும் அந்த டிஎஸ்பி இருக்க மாட்டான். கன்விக்ஷன் ஆகிருக்கு அந்த கேஸில். அதான் மறுநாள் சமூகத்துக்கு முதல் நாள் எஃப்ஐஆர் போட்டானே எப்படி மாட்டும் வந்தாலே. ஸோ இதெல்லாம் புதிது கிடையாது. அரெஸ்ட் பண்ண ஒருத்தனை அவ்வளோதான். ஸோ இப்போ சொல்லுங்கள், இது இப்போ நான் விவரித்த சம்பவங்கள் எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை நான் சவுக்கு ஊடகத்தோடு இணைத்துக் கொள்கிறேன்னா? வாயிருக்குன்னு பேசுகிறேன், எது வேணாலும் பேசுவான் பஸ்ஸு. இது போன்ற விமர்சனங்கள்லாம் வரும். இல்லை, டைரெக்டாக ஏற்கனவே உங்களுக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு, காவல்துறை. இந்த முறை டைரெக்டாகவே உங்களை திருப்பி வந்து அவங்களால அப்ரோச் பண்ண முடியும், உங்களை வந்து முடக்குவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் எனக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து இணையத்தில் நினச்சாங்கன்னா வித்தின் மினிட் வித்தின் ½ hour என்ன வேணால் அவங்களால பண்ண முடியும் உங்கள் ஊடகத்தையே கூட. ஆனால் உங்கள் நெருக்கமானவர்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதற்குன்னு ஒரு காரணம் இருக்கணும், ஒரு பின்னணி இருக்கணும். அது என்ன பின்னணி நினைக்கிறீங்க? சேப்பாக்கம் தொகுதியில் சின்னவரை எதிர்த்து போட்டியிடக்கூடாது என்பதை விட வேறு பின்னணி என்ன இருக்க முடியும்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு எப்போது தொடங்குகிறது? தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நான் அரசியலில் இறங்க போகிறேன் என்ற அறிவிப்பை ரெட் பிக்ஸில் வெளியிட்டேன். நினைவு ஞாபகம் இருக்குன்னா. பட் ஆனால் நீங்கள் ஜெயிலிருந்து வந்த பிறகே கூட நீங்கள் சீரியஸ் கண்டஸ்டன்ட் இப்போ சீரியஸ் எடுத்துக்கல. நான் அஃபிஷியலாக சொன்னேன் இந்த அனௌன்ஸ்மெண்ட். அமைப்பு தொடங்க போகிறேன்றது எப்போ சொன்னேன்? இப்போ தான் சொன்னீங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஏன் பட்டுன்னு எல்லாம் நடக்குது? அப்போது உதயநிதி என்னை கண்டு அஞ்சுகிறான்றது உங்களுக்கு தெரியுதா? ஆச்சரியம் பார்க்குறீங்க. இவன் ஒரு ஆளுன்னு இவனை பார்த்து அஞ்சுறான்னு நினைக்கிறீங்க, நினைப்பீங்க. அப்புறம் ஏன் இதெல்லாம் நடக்குது? அஞ்சலைன்னா ஏன் நடக்குது? இந்த கிருஷ்ணகிரியில் கைதான வேலுன்ற பையனுக்கும் எனக்கு என்னப்பா சம்பந்தம்? நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது. அவர் உங்களுடைய ஒரு ஆதரவாளர், உங்களுடைய வீடியோஸை பார்க்க விடணும். அவன் மேலே போய் பைக்கில் அடிச்சு தகராறு பண்ணான்னு போய் கேஸ் போட வேண்டிய தேவை என்ன? அப்போ உங்களை யாரும் நெருங்கக்கூடாது, உங்களை யாரும் ஆதரிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குன்னு. யாருமே நெருங்கலைன்னா எப்படி தேர்தலில் போட்டிடுவேன்? சரி, இல்லைன்னா இன்றைக்கி வேறு என்ன ரீசன் சொல்லு. என்ன ரீசன்? நான் என்ன பண்ணிட்டேன்? மெத்து கடத்தினேன்னா? இல்லைனா சூடோ எஃபட்ரின் பேக் பண்ணுற தொழிற்கூடங்களை வைத்திருந்தேன்னா? குறைஞ்சது நைட்டு 10 மணிக்கு மேலே திருட்டு சரக்கு ஓட்டுறேன்னா? கஞ்சா விற்கிறேன்னா? அல்லது திமுக கவுன்சிலர்களின் முழு நேர தொழிலான குட்கா விற்பனை செய்கிறேன்னா? இல்லை சின்னவரை மாதிரி ஊராங்காசு அடிச்சு போட்டு சினிமா எடுக்கிறேன்னா ரெட் ஜெயிண்ட்டுன்னு? இல்லைன்னா மாப்பிள்ளை மாதிரி மணல் அங்கே அங்கேன்னு காசெல்லாம் கொள்ளடிச்சு ஒரு நிறுவனத்தில் போட்டு ஒற்றை எழுத்தில் அந்த நிறுவனத்தில் பேரில் ஜி ஸ்கொயர்ன்ற கம்பெனி பேரில் ரியல் எஸ்டேட் பண்ணி தமிழ்நாடு பூரா கபலீகரம் பண்ணுறேன்னா? என்னத்தை பண்ணுறேன்? இல்லை எனக்கு மனதுக்கு பிடித்தவர்களை குளிர்விப்பதற்காக அரசு பணம் 42 கோடி எடுத்து கார் ரேஸ் நடத்துறதுக்கு ரோடு போடுறேன்னா? ஏன் என் மீதும் என்னை சார்ந்தவர்கள் மீதும் இத்தனை தாக்குதல்கள்? என்ன தப்பு நான் சொல்லுங்கள். மணல் கடத்தின 3 பேர் சந்தோஷமாக சுற்றுறாயா? சுப்ரீம் கோர்ட்டு போய் ஸ்டே வாங்கிக்கிட்டு 4700 கோடிக்கு மணல் அரசு கடத்தியிருக்கிறது என்று அமலாக்கத்துறை எழுத்துப்பூர்வமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறது. அவன் எங்கே இருக்கான்? என்னை சார்ந்தவர்கள் ஏன் இந்த சிரமங்களை அனுபவிக்க வேண்டும்? தனிநபர்களை விடுங்க, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எந்த அரசியல் கட்சிக்காவது நான் சந்திக்கும் இந்த நெருக்கடிகள் வருகிறதா? வருதா சொல்லுங்கள். நாம் தமிழருக்கு வருதா? அவர் சின்னவர் கூட உறவில் இருக்கார், வராது. ஏன் தம்பி படம் எடுக்கக்கூடாதா அப்படின்னுவார். அப்புறம் எப்படி வரும்? அண்ணாமலை அவர்கள் பொருட்டாகவே கருதுவதில்லை. அதிமுக பிரதான எதிர்க்கட்சி, அவங்ககிட்ட போய் மோத முடியாது. இப்போ வேறு யார் இத்தகைய எதிர்ப்பை இவர்கள் இன்னும் சொல்ல போனேன்னா, லெட் மீ பி ஃப்ராங்க், அது நண்பர்கள் வருத்தப்படுவார்கள். இன்னொன்று, நான் செய்கிற அளவுக்கு எதிர்க்கட்சி பண்ணி அதிமுக சிலபஸ்ஸு பெருமையோடு சொல்லிக்கிறேன். நான் எக்ஸ்போஸ் பண்ண ஸ்கேம்ஸை ஏடிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணல. நான் எக்ஸ்போஸ் பண்ண அளவுக்கு இந்த ஆட்சியின் அவலங்களை தோலுரித்து காட்டிய நபர் தமிழகத்தில் ஒரே ஒருவர் உண்டா? மே 2021 இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு நினைவுக்கு தெரிந்து சொல்லுங்கள். நான் அதை வந்து பார்க்குறேன். என்னால் வந்து உங்கள் வீடியோஸை பார்க்க முடியுது, உங்கள் வியூஸை பார்க்க முடியுது, உங்கள் ஆக்டிவிட்டீஸை நான் பார்க்குறேன். அதெல்லாம் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. என் கேள்வி திருப்பி எங்கே வருதுன்னா, நேரடியாக உங்களை தாக்குவதற்கு பதிலாக ஏன் உங்கள் அணுக்கமானவர்களை வந்து தாக்குறாங்கன்னு கேட்குறேன். உங்களை தாக்குனா முடிஞ்சு போச்சு, அப்போ ஏன் மற்றவங்களை தாக்கணும்னு கேட்குறேன். என்னை மட்டும் எடுத்த உடனே நீங்கள் தாக்குதல் பண்ணிங்கன்னா இந்த சப்போர்ட் சிஸ்டம் இன்னும் வளராதா? கடலூர் சிறையில் தனி மனிதனாக இருந்தபோது தான் இந்த சப்போர்ட் சிஸ்டம் குரோ ஆகுது.
இப்போ நான் அந்த சப்போர்ட் சிஸ்டத்துக்கு நடுவில் இருக்கும்போது நீங்கள் என்ன டக்குனு நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீ இப்போது இந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க? உள்ளே இருக்காரு, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? உள்ளே போனால் ஆதரவு பெருகுமா குறையுமா? பெருகத்தான் செய்யும். ஸோ சிறகுகளை முதல்ல வெட்டிட்டு அதுக்கப்புறம் கழுத்துக்கு வந்தால், இப்போ நீ இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு போகிற, நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடுற. பிரதாப் இருக்கான், பிரதாப் இதே மாதிரி ரோட்டில் போகும்போது சரக்கு போடுவியா? டாஸ்மாக் பார்லாம் போயிடாது கொஞ்ச நாளைக்கு. ரோட்டில் போகும்போது யார்ட்டையே சண்டை போட்டு சட்டை கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு பிரதாப் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. உன் எடிட்டரை தூக்கிட்டு போயிடுறாங்க. 4வது நாள் நின்று வருவியா? வரமாட்டேன். நான் சொல்கிறேன், எல்லோரும் மனிதர்கள் அருள்மொழி. நான் இப்படி இருக்கிறேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு குடும்பம் இருக்குது, பிரதாப குடும்பம் இருக்குது, உன் எடிட்டருக்கு குடும்பம் இருக்கும். மனசுக்குள்ளே உனக்கும் கோபம், ஆதங்கம், ஏதாவது பண்ணணுன்ற அந்த வேட்கை எல்லாமே இருக்கும். என்ன பண்ணுவேன்? பிரதாப்பை காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு. அதான் மைண்டில் இருக்கும். கூப்பிட்டு ஃபோன் பண்ணிட்டு நானே எங்கண்ணே பிரதாப் ஜெயிலில் இருக்கான், எடிட்டர் வர தூக்கிட்டு போய் வச்சிட்டாங்கன்னு. அப்புறம் வரேண்ணே 2 பேரும் உங்களை ஜெயிலேருந்துலாம் வெளில வந்தால் கூட உன் மைண்டில் இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனது வருமா வராதா? கண்டிப்பாக வரும். வேணாம், நம்ம பிரச்சனையே நமக்கு தேவையில்லைன்னு தவிர்க்க தான் தோணும். இப்போ என் சுற்றி இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணுறான்னு தெரியுதா? இட் இஸ் அ மெசேஜ். அவன் நாளைக்கு சேப்பாக்கத்தில் சின்னவருக்கு எதிராக போட்டிட்டான்னா போய் அவனுக்காக வேலை செய்கிறேன்னு போனீங்க கிட்ட என்ன நடக்கும்னு பார்த்துங்க. இப்போ புரியுதா ஏன் சுற்றி இருக்கவங்களை அடிக்கிறாங்கன்னு? இப்போ சுற்றி இருக்கவங்களை அடித்தாங்கன்னா என் மீது அழுத்தம் கூடும். இப்போ இந்த வேல் முருகனோட மனைவி, கார்த்திகின் தாயார், அந்த ஸ்பானிஷ் லேடி, அவங்க பேரண்ட் பேசுகிறாங்க. இந்த பையன் செல்வம் அரெஸ்ட் ஆகிட்டான், அவன் ஒய்ஃப் பேசுகிறாங்க. உங்களுக்கே ஒரு அழுத்தம் உருவாகும்ல, உங்களுக்கே ஒரு மன அழுத்தம் உருவாகும்ல. மனுஷன் தானே பண்ணமா? அவன் பொண்டாட்டி அழுகுதுன்னா ஏம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா போம்மா இப்படி சொல்லுவியா? என் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? என் காலைல 6 மணிலேருந்து இருந்துச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் அவனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு ஃபாலோ பண்ணி காலைல 6 மணிக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்களுக்கு எழுப்பி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஏன் பண்ணுறேன்? அதான் பொறுப்பெடுத்துக்கணும். வேலுக்கும் எனக்கு என்ன உறவு? இன்னும் முழுமையாக அவன் ஆலன் சொல்லியில் வேலை செய்கிறான்றதே எனக்கு வந்து நேற்று தான் தெரியும். ஓகே, கல்யாணம் ஆச்சுன்னு கூட தெரியாது. எனக்கு என்ன சொல்லுவாங்கண்ணே, பெங்களூர்லேருந்து வேலு வந்திருக்கானேன்னு சொல்லுவாங்க. அப்படி வாப்பா நல்லா இருக்கியா, என்ன பண்ணிருக்கேன்னு கேட்பேன். நான் இங்கே இருக்கேன், வந்தேன், பார்த்துட்டு போலாம், இங்கே ஒரு வேலையை வந்தேன். இவ்வளோ தானே உரையாடல். எனக்கு என்ன தெரியும்? அப்போ இந்த மாதிரி இந்த ஈகோ சிஸ்டத்தெல்லாம் நீ டார்கெட் பண்ணினா நாளைக்கு நான் போய் சேப்பாக்கத்தில் போட்டுட்டுறேன்ட்டு இறங்கி வேலை பார்க்கலான்னு போகிறேன். அவன் கூட வேணாம்ப்பா, நீ வேறு ஏற்கனவே மீடியா வச்சுருந்தப்போ அவன் கூட பேசுனதுக்கே கேஸை போட்டு விட்டாங்க. ஃபோனில் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட. திடீர்னு ஃபோனில் வந்து என்ன சார் நீங்கள் இந்த நம்பரில் தொடர்பில் இருக்கிறீங்களான்னு கேட்டால் ரொம்ப நெருக்கம் இல்லைன்னா மனசில் என்ன வரும்? அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கானோ இனிமேல் வந்துட்டு ஃபோன் பண்ணக்கூடாதுப்பா. எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் சொந்த வீட்டில் இல்லை. இவங்கள மாதிரி 2வது மாட்டில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கிற வீடு எல்லாருக்கும் இருக்கா? இல்லை. அவன் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்காப்பா? இல்லை. மழை வந்தால் தெருவில் இருக்கும் ஸ்விம்மிங் பூல் கட்ட. அப்படி எல்லோரும் ஸ்விம்மிங் பூல் இருக்கக்கூடிய வீடுகளில் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. 2 வாட்டி போலீஸ் வந்தானா 3வது நாள் என்ன ஆகும்? பயம் வரும். ஓனர் என்ன சொல்லுவார்? வீட்டை விட்டு வெளியே போங்கன்றவார். வீட்டை காலி பண்ணுறங்க. இருக்க இடம் இல்லாமல் நீ சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுப்பியா? கஷ்டம். சுதந்திரம் தான் செத்துட்டு வர முடியும். எக்ஸாக்ட்லி, திஸ் இஸ் தி இன்டென்ஷன். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டான், நடந்துருது. ஓகே, அது அவனுங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, நல்லா பண்ணுறாங்க, அவங்க நினச்சபடி நடந்துருது. நீ விலகுற, அடுத்த வாட்டி கூப்பிட்டேன்னா நீ இன்டர்வியூ வர மாட்டேன்ற. ஃபெலிக்ஸ் விலகுறாரு, ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் ஓனர்கிட்ட பேசியிருக்காங்க போலீஸ், தெரியுமா? இந்த பில்டிங் ஓனர் என்னென்னு பேசியிருக்காங்க? காலி பண்ணவே. அதாவது டோட்டலாக சவுக்கு மீடியா ப்ளஸ் சவுக்கு சங்கரை க்ளோஸ் பண்ணணுன்றதா அவனுடைய. அதுதான் சரிப்பா. இப்போ நீ சொல்லு, க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நியூசிலாண்டுக்கு மெத்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணலை. இப்போது க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி வரிசையாக சொன்னீங்க தெரியுமா? உதயநிதி பற்றி, அப்புறம் திரு சபரிசன் அவர்களை பற்றி, இப்படி தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினரை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. அதுதான் வந்து சவுக்கு சங்கர் மீதான இந்த தாக்குதலுக்கு காரணம்னு வெளியில் வந்து பொதுப்படையாக சொல்கிறாங்க. டைரெக்டாக அவங்க ஃபேமிலி அட்டாக் பண்ணுறாரு, ஸோ அவங்க டைரெக்டாக இவர் அட்டாக் பண்ணுறாங்க, இது எதிர்பார்த்தது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது, இன்றைக்கி சிஎம்மும் சென்னையில் இல்லை, ப்ளஸ் மீண்டும் பலர் இதை சொல்கிறீங்க, நான் கோபம் வருது எனக்கு. சென்னையில் இருந்தால் மட்டும் கிழிச்சு கேப்பை நட்டுருவார் தளபதி. கண்டினியூ.
அதாவது சென்னையில் இல்லைன்றது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு வந்து விரைவாக செய்திகள் போய் சேரும். எப்படி 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 சென்னையில் இருந்தா புறால தூதா விடுறீங்க, ரொம்ப தூரம் 500 கிலோமீட்டர் புறா பறந்து போகணும்பான்னு புறாலையை தூது விடுறீங்க. இப்போ இப்போ சென்னையில் இருந்தால் சிரிக்கிறான், சென்னையில் இருந்தால் விரைவாக சேரும், கொடைக்கானல் இருந்தால் அந்த மலையில் ஏறி இ பாஸ்லாம் வாங்கி அந்த செய்தி போய் ரீச் ஆகுது. சரி சொல்லு. ஸோ சிஎம் இல்லாத ப்ளஸ் அவர் வேற ஒரு வெக்கேஷனுக்காக போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. யோ ஆட்சிய வெக்கேஷன் அவருக்கு வந்ததுலேருந்து துபாய், ஜப்பான், சிங்கப்பூர், கடைசி ஸ்பெயின், இப்போ கொடைக்கானல். அதாவது தொழில் முதலீட்டுக்கு போனதையும் நீங்க வந்து நீங்க ஒப்பிட்டு நீ தான் இப்போ இழுக்கிற. முதலீடு எங்க சொல்லு, எங்கேயா முதலீடு? ஸ்பெயின் முதலீடு எங்கேயா சொல்லியா? நீ தான் ஆரம்பிச்ச, சொல்லு. துபாய் முதலீடு எங்க சொல்லு. ஆன தரவுகளை வந்து திமுகவோட ஐடி விங்கில் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் பல இடங்களில் போட்டிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. இவ்வளவு வந்திருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காரு. இல்லை எதுக்காக நம்ம அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் போக வேண்டாம். ஸோ இவங்க இல்லாத நேரத்தில் உங்களை டார்கெட் பண்றாங்கன்ற இன்னொரு சிந்தனையும் உருவாக்குறாங்களே, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எது இவரு மினிஸ்டரும் சென்னையில் இல்லை, உதயநிதி சாரும் சென்னையில் இல்லை. எங்க இருக்காரு? இல்லை அவர் போட்டோ ஒன்று போட்டிருந்தாரு, அவர் சென்னையில் இருக்கிற மாதிரி தெரியல. லண்டன் டீ குடிக்கிறதுல லண்டனில் போய் குடிக்கிற குடும்பம் ஏன் அந்த குடும்பம்? அந்த குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது, அப்படி தானே? இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுறீங்க, என்ன தனிப்பட்ட டார்கெட் பண்றீங்க நீங்க? இருப்பா, தனிப்பட்ட முறையில் என்ன பேசுகிறேன்? உதயநிதி எத்தனை மணிக்கு சரக்கு போடுறதை பற்றி பேசியிருக்கேனா? என்ன சரக்கு போடுறதை பற்றி பேசியிருக்கேனா? இந்த மாதிரிலாம் வேண்டாம். அப்புறம் ஏய் இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்ன நீ? தனிப்பட்ட முறையில்னு சொன்னல, எது தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன்? இப்போ தான் கேட்குறேன் நான். இதை பேசுனா நினைக்காது பேசுறது இல்ல. அப்புறம் என்னன்னா உதயநிதியை டார்கெட் அதிகமா டார்கெட் பண்ணுவேப்பா, அது என் வேலை. 75 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி எனக்கு சொந்தம், என் குடும்பத்துக்கு சொந்தம்னு ஒருத்தன் நினைச்சான்னா ஏன் டார்கெட் பண்ணக்கூடாதா? பண்ணுமா பண்ணக்கூடாதா? அவங்க குடும்பம் சொட்டாது, அவங்க குடும்பம் கிடையாது. அப்புறம் கிடையாது. ஒரு முதல்வரோட மனைவி இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு தொழிலதிபர் அவதாரம் எடுத்து துர்கா ஸ்டாலின் மினரல்ஸ்னு ஒரு கம்பெனியை தொடங்கி தமிழ்நாடு பூரா சின்ன சின்ன மினரல் வாட்டர் பாட்டிலிங் கம்பெனி வச்சிருக்கவனெல்லாம் மிரட்டி அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கி இவங்க பிராண்டான ஸ்ப்ரிங்ஸ்ன்ற பேரில் அந்த மினரல் வாட்டரை மாற்றி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் பார்கள், சுற்றுலா வளர்ச்சி கழக ஓட்டல்கள், அரசு அலுவலகங்கள் அத்தனையிலும் இந்த ஸ்ப்ரிங்ஸ் மினரல் வாட்டரை வாங்க வேண்டும் என்று ஒரு முதல்வரின் மனைவி கூறுவார். அதை பற்றி நான் பேசுவது தனிப்பட்ட விஷயமா? யாரோ ஒரு மகிழ்விக்கிறதுக்காக மக்கள் வரி பணம் 42 கோடி எடுத்து ரோடு போடுறேன்ட்டு தார்ல கொட்டி வச்சிருக்கான். 42 கோடியை ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம் கவர்மெண்ட் பணம். கக்கூஸ் கலவரம் கட்டுற வரி பணத்தில் வர்ற பணம் அது, புரிஞ்சுக்குங்க. மலால்றவன் இருக்கிறதுலே கடுமையான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் கட்டும் வரி பணம் அது. எப்படி எடுத்து கொடுப்பீங்க 42 கோடியை? நான் பேசுறது உங்களுக்கு தனிப்பட்ட விவரமா? தனிப்பட்ட விவரம் பத்தி பேச ஆரம்பிக்கிட்டா இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட விவரமா தெரியுதா? என் ஃபேமிலி டார்கெட் பண்ணக்கூடாதா? அவ்வளோ யோக்கியமான ஃபேமிலி ஆயாது. கவாசாக்கி பைக் வச்சுட்டு ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட்டை தவிர சபரீசனுக்கு என்னையா சொந்தம்? திருநெல்வேலியில் என்ன அந்த காலத்தில் ஜஸ்டிஸ் கட்சியில் முதலமைச்சராக இருந்தாங்களே அந்த முதலியார் ஃபேமிலியா சபரீச? எப்படி 33 கோடிக்கு வாட்ச் வருது? நான் பேசுறது தனிப்பட்ட விவரம் உனக்கு? பக்தர்கள் கடவுளை வணங்க வேண்டும் என்று கோவிலுக்கு வந்தால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் எவனும் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்ட்டு போலீஸை விட்டு நிப்பாட்டி சர்வநாசையாக நடத்துற ஆளியா சபரீச? அதை பற்றி நான் பேசக்கூடாதா? தனிப்பட்ட விஷயமா? எது தனிப்பட்ட விஷயம்? என்ன ஜெயில போட்டாங்க, என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்றதால நான் பேசுறேன்னா 2011 21 வரைக்கும் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தேனே, அப்ப இனித்ததா? கவனமா பேசுங்க சொல்லிட்டேன். எது தனிப்பட்ட விஷயம்? எனக்கு அவருக்கு என்ன சொத்தகிறாரா? இன்னைக்கு சொல்றையா, ஜூலை 2023 அன்னைக்கு தமிழக முதல்வரை நேரா போய் குறிஞ்சி இல்லத்தில் பார்த்தேன். நான் நேரா பார்த்தேன். 25 நிமிடங்கள் உரையாடினோம் முதலமைச்சரோட. எஸ், அருகில் உதயநிதி இருந்தார். 25 நிமிடம் உரையாடிய பிறகு என்ன முடிவுக்கு வந்தேன்? என்ன முடிவு வந்தேன்? தமிழ்நாடு இந்த குடும்பத்துக்கிட்ட இருக்கக்கூடாது என்று. நான் நல்ல டைம்ல என்ன கவனிச்சு பாருங்க. முதல்வருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் எப்போ பேச ஆரம்பிச்சேன்னா ஜூலை 2023 பிறகு பேச ஆரம்பிச்சிருப்பேன். எஸ், ஞாபகம் இருக்கு. நேரா பார்க்குறேன். இவருக்கு எதுவுமே தெரியலன்றத அந்த முடிவுக்கு நான் அன்னைக்கு தான் வர்றேன். நான் சொல்றது என்ன நடந்துச்சுன்றத சொல்றேன்.
இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவிலே அருமையாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பிரச்சனைன்ட்டு என்கிட்டே சொல்கிறார் சிஎம். இப்படியே பேசுனா? எஸ், நான் பேசுனேன் முதல்வர்கிட்ட. இவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்போ தான் அந்த முடிவு வரேன் நான். உதயநிதி இன்ட்ராக்ட் பண்ணலையா என்ன? உதயநிதி தான் சொன்னார், அப்பா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவார்னு இவர் தான்ப்பா 2 மாதம் முன்னாடியே சொன்னார் அப்படின்னு உதயநிதி அறிமுகப்படுத்துறாருன்னு. இல்லை சார், அதிகாரிகளால் தான் இந்த ஆட்சியே நல்லா நடக்குதுன்றாரு சிஎம். அவர்கிட்ட என்ன பேசுவேன்? போய் தான் சான்ஸ் செந்தில் வேலை நான் போட்டு கொடுக்கலான்ட்டு தான் போனேன் நான். ஆனால் அவர் வந்து அதிகாரிகள் மீது நல்ல மதிப்போடு, அதிகாரிகளால் தான் தமிழகத்தில் செம்மையான ஆட்சி நடக்கிறதுன்றாரு. இந்த மாதிரி விஷயத்தில் நான் போய் சொல்ல முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து பெரிய இதில் நீங்கள் எதுவுமே ஒரு இம்மையளவு கூட நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் போக முடியாது. வாசலில் போலீஸ் இருக்கும், சிசிடிவி பதிவுகள் இருக்கும், எடுத்து தெரியும், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறேன், என்ன நடக்குதுன்றத சிஎம்கிட்ட சொல்லணுன்றதுக்காக. சிஎம் பார்க்க போகிறோம்ல, இதானே சான்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் ஆகிருப்பேன்னு தெரியும் எனக்கு. எதையுமே காதல் வாங்கல சிஎம் சார். இது எது பற்றியும் சொன்னேன், காவல்துறையுடைய கஸ்டடியல் டெத்ஸ் பற்றி ஏதாவது பேசுகிறேன். கஸ்டடியல் டெத் அதெல்லாம் அவர் கேட்டு கீழ்ச்சிவார். அவர் டாஸ்மாக் பார்கள் இல்லீகல். செந்தில் பாலாஜி பற்றி இப்போ ஏதாவது பேசியிருந்தேன்னா டேபிள் இந்த பேப்பரை எடுத்து மண்டே உடச்சிருப்பாருன்னு தெரியும். தோணு சொன்னேன். அவர் எதையுமே காதல் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அல்மொழி 25 மினிட்ஸ் நீங்கள் பேசுகிறதா உள்வாங்கியிருப்பார்ல, ரெஸ்பான்ஸ்லன்னு கேட்குறேன். ஆரம்பிக்கிறது சார், இந்த மாதிரி மாப்பிள்ளை மேலே இடி கேஸ் வருது, இது சொன்னேன் ஜூலை 23. அப்போ தான் கரெக்டாக ஒரு சபரிஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டைலுக்கு கம்பெனிலேருந்து வெளில வர்றாரு. சார் மாப்பிள்ளை, அதெல்லாம் போய் கேஸுங்க. எட்ட உடனே சார் மாப்பிள்ளை மேலே இடி, அது போய் கேஸு. சரியில்லை ஆட்சி கேட்ட பிஜேபி அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்த பதில். அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம் 25 நிமிடம். என்ன பேசணும்னு சொல்லிட்டா, இப்போ தெரிஞ்சுங்க, தமிழ்நாடு மக்களும் தெரியணும். தனிப்பட்ட சந்திப்புகள் எல்லாம் சொல்லக்கூடாது தான் நானும் பார்த்தேன். இந்த அளவுக்கு போன பிறகு தெரியட்டும் மக்களுக்கு. டேரெக்டாக தனிப்பட்ட தாக்குதல் நோக்கி வந்துட்டாங்க. இல்லை வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, 25 நிமிஷம் பேசுனது என்ன தெரியுமா? நான் உட்காந்துருக்கேன், அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. உதய், இது எந்த வீடு தெரியுதா? நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ இந்த வீட்டில் தான் இருந்தேன். இவர், அப்பா இந்த வீடாப்பா அது? ஆமாப்பா, இப்போ எல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. என்னை வச்சுக்கிட்டு பேச வேண்டிய பேசாது. அன்னைக்கு தான் முடிவு பண்ண இந்த குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாடு இருக்கக்கூடாது. சிலாகிச்சு பேசுகிறாங்க 2 பேரும். அப்போது இந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்காது, வேறு மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப பழைய பில்டிங்கு. உடனே அவர், நான் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணேன்ப்பா நமக்கு ஏற்ற மாதிரி. என்ன டே இதை பேசுறதுக்காக கூட்டின்னு போனீங்க, என்ன காஃபி சாப்பிட்டீங்களா, காஃபி கொடுத்தீங்களா? அப்போ நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அப்புறம் என்ன சொன்னேன் தெரியுமா? வெயிட் மறந்துருச்சு. 1.5 வருஷம் ஆக போகுதுல்ல, 1 வருஷம் முடிய போகுது. அப்புறம் சின்னவருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அந்த பீரியடில் இதை ஒட்டி பேசியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த தேங்காய் மட்டம் மில்லுக்காகலாம் உதவி இதை போய் பார்த்தேன். சார் இவருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுங்கன்னு அவர் சிஎம். அதான் கொடுத்துருக்கோமே, சிறப்பு திட்டமே அவர் தானே பார்க்குறாரு, இன்னும் வேறு என்ன கொடுக்கணும் அப்படின்றாரு. சார் போலீஸை விட்டு கொடுத்துருங்க சார் சொன்னேன் நான். சிஎம் கீழே வரும் அவர் கொடுக்க சொன்னீங்க? ஆமாம், என்ன இருக்கு? சரி, அவர் நேரடியாக அவர்கிட்ட போய் நீங்கள் பொம்மை அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும்? அசிங்கமாக இருக்கும்ல, பாவம் தான் வயசான மனுஷன். போலீஸையும் கொடுக்கலாம் ஒன்று ஒன்றா கொடுக்கலாம் அப்படின்னாரு. அது மட்டும்தான் அவர் கேட்குறாரு காது கொடுத்து. இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லை, மாப்பிள்ளை பற்றி கேஸு அதிகாரிங்க. சார் அது சிஎம் நல்லா பண்ணுறீங்க, ஆஃபீஸர் நல்லா தான் வேலை செய்கிறாங்க சார். அது மாப்பிள்ளை மேலே அது பிஜேபி அப்படி தான் பண்ணுவாங்க. என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், இதை விட இன்னும் என்னால் என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன? அப்போ தெரிஞ்சிச்சு இந்த ஆளுக்கான உலகத்தில் வாழ்ந்துனுக்கிறாரு. அப்புறம் இவர் தம்பி நல்லா பண்ணுறாரு சார் அப்படின்னேன். அதை மட்டும்தான் என் கேட்டார் அவர் காது கொடுத்து. அவ்வளோ நேரம் பேசுனதில்ல, அப்படியே முகம் மலருது. அதை நீங்கள் சொல்லும்போது அப்படியே இன்டர்வியூஸ்லாம் அவர் பார்க்கலையோ? யாரு? இவனுக்கு காட்ட மாட்டானுங்க. பழைய இன்டர்வியூ ஆரம்பத்தில் பேசிட்டு இருந்தேன், அந்த இன்டர்வியூ முரசொலி எடுத்து போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? முரசொலியில் போட்டு இன்டர்வியூ, எஸ் ஞாபகம் இருக்கு. அப்போ காட்டுவாங்க, இப்போ பேசல காட்டுறதில்ல. அவர் நல்லா பண்ணுறாரு சார், சின்னவர் நானே. அதை நல்லா ரசிச்சு கேட்குறாரு. அப்போ தானே முடிவு பண்ண இவர் குடும்பத் தலைவர், நாட்டுக்கு தலைவர். அப்படியே பூரிப்பு.
எல்லாம் முடிச்ச உடனே தான் 45 நிமிஷம் சொன்னேன்ல, இவ்வளோதான் பேசி முடிச்சிட்டோம். இவங்க 2 பேரும் அந்த வீட்டை பற்றி சிலாய்க்கிறாங்க. இது இப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல என்ன இருந்துச்சு, பெட்ரூமா 2 பேரும் பேசினுக்கிறாங்க. இதை கேட்க தானே நான் இன்டீரியர் டெக்கரேட்டர் சுண்ணாம்பு அடிக்கிற ஆர்டருக்கு வந்திருக்கேன். நான் 2 பேரும் வீட்டை பற்றி பேசினுக்கிறாங்க. பேசுங்க. அப்புறம் அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, உதயநிதிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் பேசுறது பாயிண்ட்ஸ் இருக்கு, நீ காது விட்டு கேட்டா தானே கம்முனு பண்ணிட்டேன். பேசுங்கண்ணா. அவரு கம்முனு இருக்காரு, இவனும் கம்முனு இருக்கான். அப்புறம் ஒரு 3 நிமிஷம் எப்படி இருக்கும் அமைதியா ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவரு கம்முனு உட்காந்துருக்காரு, கவலைப்படல. அவர் பாட்டு உட்காந்துருக்காரு பார்த்து. ஓகே. அப்புறம் தான் அவன் சொன்னான், அப்பா நீங்கள் போங்க, அப்புறம் பார்த்துக்குங்க. அவன் லீடரை பார்க்கல, பிள்ளை பார்த்துக்கணும். எல்லாரும் தான் பார்த்து ஹெல்ப் பண்ணணும். எப்படி நான் ஹெல்ப் பண்ணுமா, எப்படி பண்ணுறேன் பாரு. பண்ணுறேன் சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது உதயநிதிலாம் ஏன் லீடராக மாட்டான்றதுக்கான காரணத்தை சொல்கிறேன் நான். சொல்லிவிட்டு ஒரிஜினல் பிளான் என்னென்னா, சரி அவருக்கு தான். அப்புறம் போகும்போது சொல்கிறாரு, இன்றைக்கி என் பேரன் வெளிநாட்டு போகிறான், படிக்க போகிறான், அதனால் வீட்டில் எல்லாருக்கும் விருந்து. அதுதான் அவருக்கு சந்தோஷம், ஜாலியாக இருக்கார், சிச்சுன்னு விருந்து தருணுக்கு சந்தோஷம். அப்புறம் போன உடனே பிளான் என்னென்னா, வாரம் ஒரு முறை நான் உதயநிதியை சந்திச்சு ப்ரீஃப் பண்ணணும் என்ன நடக்குதுன்னு. இப்போ நீ தான்ப்பா உதயநிதி, சவுக் சங்கர் மாதிரி ஒருத்தன் இருக்கான், நீ அதிகாரத்தோட உச்சத்தில் இருக்க, உனக்கு உண்மையான செய்திகள் உனக்கு அதுக்கு வராது. ஃபஸ்ட்டு ஒரு ஆட்சி நடத்தணும், ஒரு கட்சியை நடத்தணும், ஒரு தலைமை பதவியில் இருக்கணும்னா எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் யூஸ் பண்ணுமா இல்லையா? கண்டிப்பாக. இப்போது சவுக் சங்கர் மாதிரி ஒருத்தன் வந்து உன்னை பார்க்கலாம், பார்த்துட்டு உனக்கு ஒரு சேனல் கிடைக்குது சவுக் சங்கர்கிட்ட பேசுறதுக்கு. இவன்கிட்ட கேட்டேன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்றது கரெக்டாக சொல்லுவோம். நீ உதயநிதி ஸ்டாலின் தான் என்ன பண்ணியிருப்ப அடுத்து? கேட்பேன், எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதுன்னு சொல்லுங்க, எந்தெந்த துறைகள் தப்பு நடக்குதுன்னு சொல்லுங்க, கேட்பேன். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நான் அந்த இடத்த ரெக்டிஃபை பண்ணுவேன், சரி பண்ணுவேன். அடுத்து என்னென்ன பண்ணுவேன்? வாரம் பார்ப்பேன். எஸ் பார்ப்பேன், கொடுத்துட்டே ஒரு சேனல். நீங்க விவரங்கள் கொடுங்க தோழர், நான் அதை சரி பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி கிட்ட எனக்கு அழைப்பு. நீங்கள் என்ன நினச்சிட்டாங்க, சிஎம்ஐ பார்க்க வச்சிட்டோம். சிஎம்ஐ பார்த்தோன்னே அப்படியே நான் நெகிழ்ந்து புல்லரிச்சு போய் தெய்வ தரிசனம் கண்ட பக்தன் எப்படி இருப்பான்? சிஎம்ஐ பார்க்கறதுக்கு இட்ஸ் நாட் அ நார்மல் மேட்டர் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாக. நினைப்பான். அதான் கரெக்டாக சொல்லு, எனக்கு அப்படிலாம் இல்லை. பொதுவாகவே நம்ம இப்போ அரசியல் தெரிஞ்சவங்க நினைக்க மாட்டாங்க, பொதுவான மக்கள் இப்படி வாய்ப்பு இருக்குது. ஜூலை 2023 சொன்னேன்னா இன்னைக்கு வரைக்கும் உதயநிதிக்கிட்டேருந்து அழைப்பு இல்லை. என்ன நினச்சிக்கிட்டாங்க, சிஎம் பார்க்க வச்சிட்டோம், வெளில போனவுடனே திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் வாழ்கன்னு கத்தினே போக நினச்சாங்க. பார்த்த பிறகு தான் இப்போ சீரியஸாக முடிவு பண்ணேன்ப்பா, இந்த குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாடு இருக்கக்கூடாது. நான் சீரியஸாகவே கேட்குறேன், நான் யாருன்றது சிஎம்க்கு தெரியுமா? தெரியும்ல? தெரியும். இவன் வர்றான், என்ன கேட்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே? நீ சிஎம் இருந்தால் என்ன கேட்டிருப்ப? என்னாச்சு தொடர், எதுக்காக நீங்கள் நம்ம அரசை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறீங்க, எங்கே தப்பு நடக்குது, நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் சரி பண்ணிப்போம், நமக்கு தேவை மாநில நலன் தானே முக்கியம், நம்மளை விட்டு கொடுக்கலாமா நீங்கன்னு இப்படி தான் நான் பேசுவேன். விட்டு கொடுக்காதீங்க மாநில கட்சிகள், நான் பேசுவேன். இப்படி தான் பேசணும், யாராக இருந்தாலும் இப்படி தான் பேசணும். சரி நான் அப்புறம் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி தப்பு, என்ன சொல்லுவேன்? சரி பண்ணுறேன், நீங்கள் ரெகுலராக என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் சரி பண்ணுறேன், எங்கள் தவறுகளும் நம்ம வந்து விடுறதா கிடையாது, நம்ம கண்டிப்பாக சரி பண்ணுவோம்னு சொல்லுவேன். இது தானே ஒரு லேட்டஸ்ட் செய்யணும். எஸ். இப்போ நான் நடந்த உரையாடல் சொன்னேன்ல, இப்போ சொல்லு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இப்போ நான் அந்த சிஎம்மோட என்னுடைய உரையாடலே சொல்லிவிட்டேன். இப்போ ஏன் சவுக்கு மீடியாவுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுதா? அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் வந்து இறங்குவார் கொடைக்கானல். அப்புறம் நல்லா சார் சார் வாங்க சார், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அவ்வளோதான். கார்த்திக் ஜெயிலில் இருந்தா என்ன, வேலு ஜெயிலில் இருந்தா என்ன, செல்வம் ஜெயிலில் இருந்தா என்ன, லியோ ஜெயிலில் இருந்தவருக்கு என்ன? இப்படிப்பட்ட ஆளுகிட்ட 8 கோடி மக்களோட தலையெழுத்து எப்படி இருக்க முடியும்? சரி இப்போ உதயநிதி லண்டனில் இருக்கார்ல, இன்னைக்கு நடக்கிறது அவரையும் தானே பாதிக்குது. அவர் பேரை சொல்லி தானே திட்டிருக்கேன். எஸ். என்னதான் நடக்குதானே கூப்பிட்டு கேட்கணும்ல? இல்லை உங்களை ஒரு முறையாவது கூப்பிட்டுருப்பாருல்ல. சரி, அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. நான் ஏன் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அண்ணனை ஒரு வாட்டி பார்க்கணுன்ட்டு.
உனக்கு வேலை வேணா என்ன கூப்பிட்ற, நீ கூப்பிட்ற என்ன, நான்லாம் உன்கிட்ட டைம் கேட்க மாட்டேன். நான் தானே அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறேன், நான் தானே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், உனக்கு தானே தேவை இருக்குது, நீ தானே கூப்பிடணும். இன்னும் சொல்ல போனோம்னா உதயநிதி இங்கே வந்து பார்க்கணும் ஆஃபீஸில், என்ன நான்லாம் வரமாட்டேன். உதயநிதி தானே இப்போ காரியம் ஆகணும். செந்தில் வேலைனால எடுத்து கொடுக்க முடியாத ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸை நான் எடுத்துறேன். அப்போ யார் காரியம் ஆகணும்? உதயநிதிக்கு தானே. உதயநிதி தான் என்ன வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் கூப்பிட்டா போயிருந்திருப்பேன். நான் தமாஷ் சொல்கிறேன், கூப்பிட்டா போயிட்டு இதுதான் நடக்குது சார், எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு 2 அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்கன்றதை அவர்கிட்ட சொல்லி அது சரியாச்சுன்னா நாடு தானே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த அதிகாரி மேலே ஏதாவது கோவமா, எந்த அதிகாரி மேலே ஏதாவது கோவமா? நாடு நல்லா இருக்கணும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். கெட்ட பேர் டு கவர்மெண்ட் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கார்த்தி தெரியாது, இந்த மாதிரி வேற ஒரு மீடியா, சவுக்கு மீடியான்னு இன்னொரு மீடியாவில் இது நடக்குது. நான் என்ன சொல்லியிருப்பேன் உதயநிதி பார்த்து, சார் ஒரு மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க வேணாம் சார், தொட வேணாம் சார், இது என்னைக்கா இருந்தாலும் இது கெட்ட பேர் சார், பண்ணாதீங்க சார்னு சொல்லியிருப்பேன். ஒரு நல்ல ஆட்சியாளன் இதை செய்யணுமா இல்லையா? லண்டனில் போய் சுயநினைவு இல்லாமல் படுத்து கிடக்குற, ஐ மீன் டைம் ஜோன் மாற்றம். இப்போ எனக்கு பகல்னா அவங்க உறங்கிட்டு இருப்பார், அந்த இதில் சொல்கிறேன் நான். ஓகே, லண்டனில் போய் உட்காந்துட்ருக்கீங்க, அப்போ என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை தானே? நிகழ்ச்சின்னு வந்தோடனே ஏர்போர்ட் வந்து நேராக போய் உதயநிதி நின்றுக்குவார். அதுதான் அமைச்சராக இருக்கிறதுக்கான வேலை. அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. சொல்லுப்பா, செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. இதை பற்றி இப்போ பார்த்துக்க வேண்டியது. இப்போ நீங்கள் ஹாலிடே மூட், அப்படி ஹாலிடே மூடை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாது சார். ஆசைப்படாதீங்க, ஓய்வில் இருங்க, உல்லாசமாக இருங்க. இந்த உழைப்பாளர் தினத்தில் உட்காந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கணும், உனக்கும் எனக்கும் தலையெழுத்தாளர் மொழி. அவர் குழு கொடைக்கானலில் அமர்ந்து கொண்டு கோடை காலத்தை கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நான் சிஎம்க்கு எனக்கு அந்த சந்திப்பை ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்குன்னு. இப்போது சிஎம் இதுதான், சிஎம் பையனு இதுதான். இப்போ எந்த அதிகாரிக்கு பயம் இருக்கும் சிஎம் பார்த்து சொல்லு? எல்லாரும் ரொம்ப அவரோட ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆயிடுவாங்க. இன்னொன்று அவர் பார்த்தா கொஞ்சம் அச்ச நிலைப்பாடு வராது, பயப்பட மாட்டாங்க, நம்ம பேசிக்கலாம் சார்கிட்டன்னு நினைப்பாங்க. இப்போ குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது? 1.5 வயசு ஆகுது. 1.5 வயசு ஆகுது. இப்போ இன்னொரு குழந்தைக்கு 3 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நீ பயப்படுவியா? ஐயோ குழந்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் தான் பயப்படுவேன். இல்லை, என்ன பண்ணும், குழந்தை பார்த்து சாக்லேட் வாங்கி கொடுத்தா கம்னு இருக்க போகுது, அப்படி தான் நினைப்பேன். பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொல்லுவியா? அதான் என் சிஎம். எளிமைப்படுத்தி சொல்கிறேன்ப்பா உனக்காக. ஆமாப்பாண்ணா, குழந்தைக்கு பாப்பா சாக்லேட் ஒன்று சிரிக்குமா? இவர் வந்து இறங்கினோடனே சார் செம்மையாக நடக்குது சார் திராவிட மாடல் ஆட்சினோடனே பாப்பா மாதிரியே சிரிச்சுட்டு போயிடுவார். சார் அடுத்து இந்த கூறுகளை கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற கொடைக்கானல் தமராவுக்கு கூறுகில் ஒரு பிரான்ச் இருக்குது. கொடைக்கானல் தமராவோட இது கூறுகு தமரா பெருசு அப்படின்னு அவட்ட சொன்னேன். கிளம்பம்மா தினேஷங்க அவருக்கு என்ன இப்போ நான் சொன்னது அந்த உரையாடல் ரீகலெக்ட் பண்ணுங்கள். அவர் என்ன சொன்னார்? ஆஃபீஸர் பற்றி சொன்னப்போ என்ன சொன்னார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எதிர்கட்சிகள் அப்படி தாங்க பேசுவாங்க. ஆஃபீஸர் நல்லா ஆஃபீஸரால தாங்க ஆட்சி நல்லா நடக்குதுன்னு சொன்னாரா? அவர் ஏன் இப்போ போய் 4 நாள் என்ன நடக்குதுன்றதை பற்றி கவலையப்படாமல் கொடைக்கானல் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை நம்புறாருங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸை நம்புறாரு. அதான் அவர் நம்புறாருல. ஆமாம், இவங்க சொல்லுவாங்க சார் நல்லா நடந்துட்டு இருக்கு சார் சொல்லுவாங்களா? அப்போ இவங்களுக்கு யார் மேலே பயம் இருக்கும்? அவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? முருகானந்தம், செந்தில்வேலன், அருள். ஓகே, இந்த 3 பேர் தான் இந்த சவுக்கு மீடியா மீது நடக்கும் அத்தனை தாக்குதல்களுக்கும் காரணம். முருகானந்தம் சிஎம் காதுக்கு போகாமல் பார்த்துப்பார், அவரோட ரோல் அது. ஏன்னா கிண்டியில் இருக்க அரசு நிலத்தை ஹெச்டிஎல் நிறுவனத்துக்கு, ஹெச்டிஎல் இல்லை ஹெச்எஃப்சிஎல் நிறுவனத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கறது, அதை வாழ்வின் லட்சியமாக வைத்து முருகானந்தம் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு 30 கோடி என்னமோ அட்வான்ஸ்லாம் வர வாங்கிட்டார் போல முருகானந்தம். போனால் தெரியும். கிண்டியில் ஹெச்டிஎல் ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டேஷன் முன்னாடி ஒரு பேட்ச் லேண்டு தனியாக இருக்கும், அவங்க யூஸ் பண்ணுறத அலர்ட் பண்ணிட்டாங்க. அது பப்ளிக் பர்பஸ்னு தனியாக அந்த பேட்ச் இருக்குது. பல வருஷமாக அந்த நிறுவனம் இதை எனக்கு கொடு அப்படிங்குது. அந்த லேண்டு ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, அந்த லேண்டை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்குது. இது ஃபேக்ட்ரி கிட்ட லேண்டு கொடுத்துட்டீங்க, இந்த லேண்டு ஓஎஸ்ஆர் லேண்ட் தானே, இது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இந்த நிறுவனம் கேட்டுட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு பழைய சீஃப் செக்ரட்டரி சண்முகம்லாம் ஃபைலில் என்ன எழுதி வச்சாங்கன்னா, உங்களுக்கு ஃபேக்ட்ரி கிட்ட தான் லேண்டு கொடுத்துச்சு, அதுக்கு பக்கத்தில் இருக்க அரசு நிலத்தெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது தொட்டனை அவள் தான்ட்டு அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போலேருந்தே முருகானந்தம் அந்த நிறுவனத்துக்கு நான் இந்த லேண்டை வாங்கி கொடுத்துறேன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அவரோட லட்சியம் நிறைவேற வேண்டும் என்றால்
செந்தில்வேலன் அருண் போன்றவர் சொல்வதை அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஸோ அவர் சிஎம் காதுக்கு இது போகாமல் அவர் பார்த்துப்பார். இவங்க செந்தில்வேலன் அருண்லாம் தான் போதை மருந்து கட்டுறவங்களாச்சே, மெத்து கூட இருந்துச்சா இல்லையா? அப்போ உடந்த தான் நீங்கள். அப்போ இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ போய் உனக்கு சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சி, சார் இந்த மாதிரி சவுக்கு மொழியில் இவ்வளோ அட்டாக்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சாருன்னா கூப்பிட்டு செந்தில்வேலன்ட்ட கேட்பார், நம்ம முருகனத்தை கேட்பார், என்ன இந்த மாதிரி அருள்மொழின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார். சார் எல்லாம் போய் சார், அவன் ஏடிஎம்காரன் சார் அருள்மொழின்னு சொன்னார்னு வச்சுக்கேன், அதுதான் இப்படி சொல்லியிருக்கான்னு போயிடுவார். புரியுதா? எந்த உண்மைகளாக இருந்தாலும் அது இந்த 4 பேரின் வழியாகத்தான் அவர் காதுக்கு செல்ல வேண்டும். சென்றால் தான் நம்புவார். யூசி, முருகானந்தா, தினேஷ், செந்தில்வேலன். இந்த கோட்டேரியை பார்த்து சங்கர் ஜிவாலுக்கே பயம். இவங்களை மீறி எதுவும் செய்ய மாட்டார் அவர். டிஜிபி எதுவும் செய்ய மாட்டார். சங்கர் ஜிவால் நிலைமை நினச்சிப்பார், இங்கே இருக்கிற ஒரு அதிகாரியை மாற்றணும், மாற்றுறதுக்கு ஒரு ஃபைல் எழுதி வச்சுன்னா அருண் சொல்லுவான் முருகானந்தக்கிட்ட, இவர் சங்கர் ஜிவால் என்ன டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எழுதி வச்சாலும் ஃபைல் முருகானந்தத்தை தாண்டி தானே சிஎம் கிட்ட போகணும். சிஎம்க்கு சுயமாக யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கா? இல்லை. நான் சொல்கிறேன். முருகானந்த் கேட்பார், என்னங்க அப்படின்னோடனே, இவர் தான் ஏற்கனவே செந்தில்வேலன் அருண்லாம் பேசி வச்சுட்டு இருக்காங்களா, முருகானந்தன் என்ன சொல்லுவார் சிஎம்கிட்ட? பண்ணிருங்க சார், இல்லை பண்ண வேணாம் சார், அதான் சொல்லுவார். அவங்களோட ஏற்புப்படி சொல்லுவார். இப்போ தமிழ்நாட்டை உண்மையிலே ஆட்சி செய்கிறது யார்? இதற்கு எதிராகத்தான் நான் அரசியலில் களமிறங்குகிறேன். இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் வசதியாக இருக்குது. இவங்களுக்கும் இந்த அருண், செந்தில்வேலன், முருகானந்தன் இவங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பர்சனல் தகராறு இருக்கா? இல்லை. செந்தில்வேலன் அவர் வேலையை செய்யலைன்றது தான் என்னோட வருத்தம். ஒரு தீவிரவாதி பெங்களூர் கஃபேல குண்டு வைக்கணும்னு முடிவெடுத்துட்டான். போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ட்ரைனிங்காக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஷாப்பிங் மாலில் போய் தொப்பியை வாங்கிக்கின்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் பெங்களூரில் போய் அப்பாவி மக்கள் உணவருந்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு குண்டை வச்சுட்டு திருப்பி வர்றான். நம்ம திராவிட நாடுலேயே போயிட்டு நம்ம நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு திருப்பி வந்து இருக்கான். இதுதானே செந்தில்வேலன் வேலை? இது அவர் செய்யலைன்றதானே என்னோட ஆதங்கம். இதை நான் கேட்கக்கூடாதா? ரவுடிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய மோதலில் இவர் திரு அருண் அவர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு இன்னொரு ரவுடியை என்கவுண்டர்ன்ற பேரில் கொலை பண்ணுறாரு. அப்படின்றதான் அவர் மேலே எனக்கு கிரீவன்ஸ். வேறு என்ன கிரீவன்ஸ் எனக்கு? இது அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அருணுக்கு, இந்த செந்தில்வேலனுக்கு. நான் இதெல்லாம் இந்த தீவிரவாதி சென்னையில் வந்து தங்கிட்டு போனது மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்குறேன் அருள்மொழி. அப்போ எவ்வளோ நேரமாக இருக்கும் அந்த குண்டை வைக்கிறதுக்கு? சொல்லு, எவ்வளோ நேரம் இருக்கும்? சில நிமிடங்கள் தான். அவன் ஏதோ புண்ணியமா போது தமிழங்க தப்பிச்சுட்டு போட்டு அங்கே போய் கொஞ்சம் மாற்றி வச்சிருந்தா வேற இன்னொன்று யார் அந்த என்ன கன்னடர்கள் என்பதால் அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அப்படி சொல்ல முடியும். நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரர் தான். நமக்கு நம்ம மாநிலத்தில் வச்ச குண்டாவே நான் பார்க்குறேன். அது இங்கேயே வர்றான். ஸோ இவங்களுக்கு செந்தில்வேலன், முருகானந்தம், அருணுக்கெல்லாம் என்னென்னா எல்லாரும் கம்முன்னு இருக்கான்ல. தீவிரவாதி மெட்ராஸில் வந்துட்டு போனதுன்னா உனக்கு மட்டுமா தெரியும்? எல்லாருக்கும் தானே தெரியும். சயனைடில் டாஸ்மாக் பாட்டிலில் சயனைடு இருந்துச்சுன்னு மயிலாடுதுறையில் 2 பேர், தஞ்சாவூரில் 2 பேர் செத்துட்டது 1.5 வருஷம். அது எல்லாருக்கும் தானே தெரியும். நீ மட்டும் ஏன் உங்கள் மீடியாவில் பேசின்னு இருக்கீங்க? அதை எல்லாம் மறந்துட்டு அவன் வேலையை பார்க்கல. ஜாஃபர் சாதிக்கு மெத்து பெருங்குடியில் 1 குடோன், திருச்சியில் 2 குடோன் வச்சுருக்கான்னா அன்னைக்கு நியூஸ் வந்துச்சு, பார்த்துட்டு எல்லாரும் கடந்து போயிடாங்க. நீ ஏன் திருப்பி பேசிகிட்டு இருக்கீங்க? பெருங்குடியில் 2 ஆண்டுகள் குடோன், மெத்து குடோன் செயல்பட்டால் அதற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரி யாருன்றதை கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? சொல்லி விட்றேன், ஜி ஸ்கொயர்லையோ இல்லை மணல்லையோ காசு வரும், செலவுக்கு ஆபீஸ் செலவு காசு வரும். உன்னை யார் வேலை செய்ய சொன்னது? சேனல்னு ஆரம்பிச்சிடல, கம்முன்னு உட்காரு. சம்பளத்துக்கு உனக்கு விளம்பரம்னு ஏதாவது வாங்கி தரேன். இப்போ சாமியிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்றது தான் முருகானந்தம், செந்தில்வேலன், அருண் போன்றோரின் வருத்தம். சரி, இப்போ மூடிடுறோம் அருண்மொழி சவுக்கை. இப்போ நம்ம இந்த 9 மாதங்களாக நாம் பண்ண ஸ்டோரியை, அண்ணே நீ இல்லைன்னா பரவாயில்ல அந்த மீடியா பண்ணுன்னு யாராவது ஒரு மீடியாவை காட்டுங்க. இப்போ மூடிடலாம்ல. மூடிட்டா தமிழகத்தில் தீவிரவாதிகளின் நடமாட்டம், தமிழகத்தில் போதை மருந்து நடமாட்டம், டாஸ்மாகில் மதுவில் சயனைடு, கள்ளச்சாராயம், கள்ள மது விற்பனை, தமிழகம் எங்கும் போதை நடமாட்டம், இதெல்லாம் மற்ற ஊடகங்கள் பேசாதில்லை.
அப்போ ஏன் அருணும் முருகானந்தம் செந்தில்வேலன் என்னை விட்டு வைத்திருக்க வேண்டும்? இது போக சொல்லின் செல்வராக ஒரு அறிவார்ந்த முதலமைச்சர். இப்போ செந்தில்வேலனுக்கோ மற்றவங்களுக்கோ என்னப்பா ஏதோ இந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாமே, என்ன நடக்குது விசாரிங்க அப்படின்னு வேறு ஒரு சேனலில் சிஎம் விசாரிச்சிருந்தாருன்னா நம்ம கதை காலின்ற அச்சம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு சிஎம் காதுக்கு இது போகாதுன்னு எவ்வளோ தைரியம். நானே சொல்கிறேன் போகாது. நான் நேராக போய் பேசும்போதே காதுக்குள்ளே போல. மாப்பிள்ளையை நோக்கி ஈடி வருதுன்றதை அவருக்கு சொல்லணும். ஐ ஹேட் பேப்பர்ஸ் இன் ஹேண்ட். அந்த ஸ்பேஸ்டெல் இன்னும் 2 கம்பெனி, யூகே கம்பெனி, ஸ்பேஸ்டெக் யூகேன்னு நினைக்கிறேன் ஒரு கம்பெனி, அது துபாய் ஒரு கம்பெனி. அது அதில் கரெக்டாக இடி விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சவொடனே சபரீசன் ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ண டேட்டு ஐ திங்க் 12th July 2023. அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கேன். என்னன்னு கேட்டால் சொல்லணும்ல, சிஎம் பவர் காதல வனதுன்னு இந்த மாதிரிங்க. இடி மாப்பிள்ளை அதெல்லாம் பிஜேபி அப்படி தான் பேசுவாங்க. அவ்வளோதான். இப்படி தான் ஆட்சி நடக்குது. தெரியுதா சார்? ஆட்சியில் குறை என்ன குறை இருக்கு? கிட்டத்தட்ட சிஎம்கிட்ட பேசும்போது எனக்கு இந்த வடிவேல படுத்துறோம்ல, என்ன கைப்பிடிச்சில்த்தியா சார், இந்த அதிகாரிங்க என்ன கைப்பிடிச்சில்த்தியா, இப்படி தான் பேசிட்டு இருந்தார். இல்லை, இன்னொரு ஆங்கிளில் கேட்குறேன். நீங்கள் என்ன கைப்பிடிச்சில்த்தியாண்ணா? இல்லை, நீங்கள் நிறைய சிஎம் வந்து அவங்களுடைய ஆளுமை திறனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ அவர் பேசுனதை நான் வந்து அசம்ஷனில் கேட்குறேன், நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு வேளை அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை காமிக்கலாம்ல. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார், இதுலாம் ஒரு இஷ்யூ இல்லை சார், விடுங்க சார் அப்படின்னு கூட அவர் கடந்து போகலாம்ல. அதில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கலாம்னு கேட்குறேன். நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப வேலிட் ஆங்கிள். ஆனால் அதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றது எனக்கு தெரியும்ல. அவருக்கு மட்டும் இல்லை, பிள்ளைக்கும் தெரியாது. உண்மையிலேயே அவனுக்கு நாம லீடர் ஆகணும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆட்சிக்கு வர கெட்ட பேர் தடுக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ரிசோர்ஸை விடுவானா? திரு உதய அவர்கள் என்னை யூஸ் பண்ணிக்குமா இல்லையா? இப்போ பாருங்க, நான் என்றைக்கு அவங்ககிட்ட போய் டெண்டருக்குன்னு நின்னதில்லை. இன்னொன்று, உதயநிதியை பார்த்தது கடலூர் ஜெயிலுக்கு தான் அப்புறம் சிஎம்ஐ பார்த்தது. கரெக்டா? இது ரொம்ப அப்புறம். எனக்கு ஆக்சுவலி கோவம் இருந்துச்சுன்னா நான் கிட்ட போயிடக்கூடாது. ரைட்? இன்னொன்று தனிப்பட்ட கோவம்னு சொல்கிறாங்கல்ல. இன்னொன்று, மட்டம் இல்லை, நான் தானே கிளியர் பண்ணி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த பகுதிக்கு போனப்போ எப்போ February 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு போகும்போது சொல்கிறாங்க அந்த பக்கம், சார் மட்டம் இல்லை, பொல்யூஷன் இண்டஸ்ட்ரி கேட்டகரியில் கொண்டு நான் எவ்வளோ நாள் போராடினேன். நான் தானே எல்லாம் டைப் பண்ணி விட்டேன். கடைசியில் உண்மையிலே உதயநிதி அவர்கள் தலையிட்டு தானே இது தீர்வு கிடைச்சது. அப்போ உதயநிதி தான் இதை பண்ணார்னா பதிவு பண்ணா இல்லையா? பண்ணீங்க. என்ன கோவம் எனக்கு உதயநிதி மேலே? நம்மளும் கார் ரேஸ் நடத்தணும்னு புறம்பு எனக்கு. அதெல்லாம் அந்த புறமெல்லாம் இல்லை, தப்பாக நினைக்கிது. ஸோ அப்போ உதயநிதி உண்மையிலேயே ஒரு லீடர் ஆகணுன்ற என்ன இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? அழைச்சி பேசியிருக்கணும், தகவலை வாங்கியிருக்கணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த ப்ரொடியூசர் பேர் சொல்ல முடியாது. 2001 ஆட்சி. ஒரு ப்ரொடியூசர் சொன்னால் தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு. ஜெயலலிதா திரைப்பட நடிகையாக இருந்து இந்த ஓய்வு பெற நேரம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பெங்களூருக்கு போய் செட்டில் ஆக போகிறேன், நான் விட்டுருங்க, நான் பெங்களூரில் போய் மேகசினை ஏதோ ஒன்று பண்ண போகிறேன். ஷி வாண்ட்ஸ் டு கோ. காசு இல்லை. ஜெயலலிதாவுக்கு காசு கிடைக்காமல் எம்ஜிஆர் பார்த்து கொண்டார். ஓகே. அப்போது ஜெயலலிதாவை அம்மோ என்று அழைக்கக்கூடிய உரிமை கொண்ட ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய், ஜெயலலிதா நான் போயிடுறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவரோட சொந்த வீட்டு பத்திரத்தை, தேனாமேட்டில் ஒரு சொந்த வீடம், ஓகே, அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எடுத்துகிட்டு போய் மார்வாடி கடையில் வச்சு துட்டை வாங்கிட்டு வர்றாரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பின்னாளில் ஐபிஎஸ் அதிகாரி ஆகிவிட்டார். அப்படியே கொடுக்குறாரு அந்த ப்ரொடியூசர். நம்ம போய் பெங்களூரில் இறங்குறாங்க, எம்ஜிஆர் போலீஸ் தூக்கிட்டு வந்துட்டார். 2001 ஏதோ ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் அந்த ப்ரொடியூசர் தான் நம்ம பார்த்துருது. என்ன நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு கேட்டோன்னே, இனிமேல் நான் வர்றேன் அப்படின்றாங்க. அந்த உதவி இயக்குனர் போலீஸ் அதிகாரி ஆகிட்டார்னு சொன்னேன்ல. ஆமாம். அவர் ஒரு முக்கியமான பதவியில் போயிருக்காரு. ஜெயலலிதா ஒரு முடிவு எடுப்பாங்க, சசிகலா இன்னொரு முடிவு எடுப்பாங்க. வழக்கமாக தான் நடக்குது. இப்போ நடக்குது இல்லை இந்த கவர்மெண்ட்டில், அது மாதிரி
ஜெயலலிதா வந்து இது யாருக்கு கொடுக்கணும் இந்த டெண்டரு அப்படின்னு கேட்ட உடனே ராமன் அண்ட் கோன்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க. சசிகலா அம்மையார் ஜெயலலிதா சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. ஓகே. சசிகலா வந்து ராமனுக்கு பதிலாக ஸ்ரீராம் கம்பெனி கொடுக்கலான்னு சசிகலா சொல்லுவாங்க. ஜெயலலிதா ஏதோ ஒரு ரீசன் நினச்சிட்டு அதை கொடுத்துருவாங்க. ஆனால் சசிகலா இந்த ஸ்ரீராம் கம்பெனிக்கிட்ட பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டாருன்றதை இந்த காவல்துறை அதிகாரி கண்டுபிடிச்சிருவார். ஓகே. கண்டுபிடிச்சி சசிகலா என்னென்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் லிஸ்ட்டு ட்ராப் பண்ணுவார். சரி. இந்த காவல்துறை அதிகாரி இதெல்லாம் தனியாக ஒரு உளவுத்துறை அறிக்கையை ரெடி பண்ணி இந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துட்ருவார். ஒவ்வொரு வாரமும் இந்த ப்ரொடியூசர் போய் ஜெயலலிதாவை பார்ப்பார் வீட்டில். ஸோ சசிகலா என்ன பண்ணணும், துட்டுக்கிட்டுலாம் வாங்கிக்கிட்டு அக்கா இவரை வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஐஜியாக போடலன்னு சொன்னோன்னே ஜெயலலிதா அதை டர்ன்னு அடிச்சுட்டு வேற ஒரு பேர் எழுதும். ஸோ சசிகலா செட்டிங் பண்ணுற எல்லா டெண்டரையும் காலி பண்ணுது இந்தம்மா. ஓகே. ஒன்றுமே புரியல சசிகலாவுக்கு எப்படி நடக்குது இது. ஏன்னா உளவுத்துறை அறிக்கை பூரா சசிகலா பார்க்குறாங்க, அவங்கள மீறி போகாது. ஜெயலலிதாவுக்கு தனியாக அந்த ப்ரொடியூசர்கிட்டேருந்து இந்த மாதிரி வர்றது சசிகலாவுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் தானே வெயிட் பண்ணுறாங்க, நத்திங் இஸ் தேர் அப்படின்ற மாதிரி மனநிலை வரும். ஏன்னா எல்லா நேரமும் சசிகலா பக்கத்துலாம் குறைச்சிருக்க மாட்டாங்க. யூனோ ஹவு ஜெயலலிதா ட்ரீட்டட். போனவள் தான் இது நடக்குது. ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிது சசிகலா யாருன்ட்டு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சசிகலா நிற்கிறாங்க, அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஜெயலலிதா அப்படி உட்காந்துட்ருக்காங்க, ப்ரொடியூசர் இப்படி உட்காந்துருக்காரு. ஜெயலலிதா கீழே குனிஞ்சிட்டு அவர் முகத்தை நேராக பார்க்காம நாளையிலேருந்து நீங்கள் இங்கே வராதிங்கன்றுச்சு. அதோடு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்த ஒரு ப்ரொடியூசர் செத்து போயிட்டார். அந்த சேனல் முடிஞ்சிச்சு. அப்புறம் சசிகலா மன்னார்குடி மாஃபியா வழக்கம் போல் தங்கிறது ராஜாங்கத்தை தொடங்கி விட்டது. இன்னைக்கு அந்த நெருக்கடிலாம் இல்லைனாலும் உதயநிதி இப்படி தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், சிஎம்மும் என்ன இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கணும். என் பேசுகிற ஒரு 4 வீடியோ பார்த்தாங்கன்னா இல்லைமே ஏதோ பேசியிருக்கான் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வருவாங்களே, ஏதோ விஷயம் இருக்குன்ட்டு. அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சுன்னா யூ வில் அப்ரோச் மீ. இன்னொன்று, நான் என்ன அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரா? ஐயோ, நான் அங்கே ஒரு சிவில் சமூகத்தை சேர்ந்தவன், உங்களுக்கு உதவி பண்ண நான் ரெடியாக தானே இருக்கேன். அப்போ நான் என் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறேன். ஐ எம் கிவிங் யூ இன்ஃபர்மேஷன். இது எதுவுமே எனக்கு வேண்டான்ட்டு ஒரு குடும்பம் இருக்குன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லாட்சி தரதில் இல்லைன்றது தெரியுதா? இந்த ஆட்சியை வச்சுட்டு சொகுசாக என்ஜாய் பண்ணணும்ப்பா. அதுதான்ப்பா ஸ்டாலின் குடும்பத்தோட நோக்கம், லட்சியம் எல்லாம். புள்ள லண்டனை போய் உட்காந்துக்கிட்டாரு, இவர் கொடைக்கானலில் உல்லாசம். நீ வரும்போது நீயும் பிரதாப்பும் பைக்கில் வந்து இறங்குறத பார்த்தேன். ரோட்டில் பைக்கில் போகிறாங்களா ஜனங்க, பார்க்குறியா? எப்படி இருக்க வெயில், உச்சி வெயில். உனக்கும் கூட கொடைக்கானலில் போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஆசை தானே, நல்லா தானே இருக்கும். ஆனால் உனக்கு வயிற்று பழப்பு. நீ ரோட்டில் போகும்போது பார்க்குறியா, அவ்வளோ பேருக்கும் வயிற்று பழப்பு. மரத்துக்கு கீழே ஆட்டோ ஸ்டாண்டில் போட்டுட்டு சவாரி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கட்சிஃப் எடுத்து ஆற்றிட்டு உட்காந்துருக்காங்களே, பார்க்குறியா அவங்கள? இவர் அவனுங்களுக்காக வாழணுமா, இவருக்காக வாழணுமா? எனக்கு உள்ளபடியே கார் உள்ளே போகும்போது எனக்கு உள்ளே குத்துங்க. நான் ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருந்தேன் தானே, நான் புல்லட்டில் தான் வருவீங்க. புல்லட் பார்த்துருக்கல, உள்ளே இருக்கும்போது குத்துச்சு. பாவம் அவங்க எப்படி இருக்குது. பிரபு ஏதாவது ஆணுங்கன்னு சரி கம்முன்னு இருக்கான், அப்பா மொட்டை வெயில்ன்றாங்க, கம்முன்னு இருக்கு. அதெல்லாம் யோசிக்கிறவன் தான் லீடராக முடியும். எப்போ கேப் கிடைக்குதோ ஸ்கூல் போல மாதிரி, ஐயோ டூர் ஜாலி வா துர்கா வா. ஏற்கனவே ஒரு போய் தமரால தங்கிட்டு வந்தார், தெரியுமா? தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நான் போய் தங்கினேன். ஏன் அவர் மட்டும்தான் தமரால தங்கினேன்? இல்லை இல்லை, எவரிபடி நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்போ ஓய்வுன்னு தான் இருக்கீங்கல்ல சார். முதலீடுன்னு சொல்லிட்டு ஸ்பெயின் போகலான்ட்டு யாராவது சொன்னால் கிளம்பிடுது உடனே. துர்கா கிளம்பு, பேர பசங்களாம் கூப்பிடு. இது மாதிரி இருக்க ஸ்டாலினுக்கு உரிமை இல்லைன்னு கேட்பீங்க நீங்கள். உரிமை இருக்குது, ராஜினாமா பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிறதுனா நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதை பார்க்குற வியூவர்ஸுக்கு ஒரு கேள்வி எழ வாய்ப்பு இருக்குது. சொல்லுங்க, கேளுங்க ப்ளீஸ். நான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன், என்னை இவங்க ஏற்றுக்க மறுத்துட்டாங்க, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இதுவா? இப்போ உங்களை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க, உங்களை நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்கன்னா யூ மே பி சைலண்ட்டாக, நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்களா? என்னை ஏற்றுக்க நிராகரிச்சிட்டாங்கப்பா, அப்போ நிராகரிப்பின் கோபம் தான் இந்த வெளிப்பாடான்னு கேட்குறேன். ரொம்ப நியாயம். என்னை ஏற்றுக்கணுன்றது எதற்காக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நான் என்ன சொன்னேன் இவங்க ஏற்றுக்கல, எதற்காக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இடித்துரைப்பாளர் வேலையை தான் நீங்கள் செஞ்சீங்க, தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுறீங்க. என்னை ஏற்றுக்கிறது யாருக்கு நல்லது? யாருக்கு நல்லது? அரசுக்கு. நான் போய் இவங்ககிட்ட என்ன கோரிக்கை வச்சேன்? இன்னொன்று, அந்த டிஸ்மிஸ் அந்த கடலூர் ஜெயிலுக்கெல்லாம் பிறகு தானே போனேன். நான் ஒரு வார்த்தை அவங்க என்கிட்ட எனக்கு அந்த வேலையை திருப்பி கொடுங்கன்னு கேட்டுக்க முடியாது. 1 கோடி ரூபாய் அரியஸ் வந்துருக்கும் அருள்மொழி. கிட்டத்தட்ட என் மைண்டை கூட கிராஸ் ஆகல. அது
சிஎம் நினச்சதை பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பா. ஃபார்மில் ஒரு பேப்பரில் அப்பீல் போட்டு விஆர்எஸ் போட்டு 5 நிமிஷத்தில் பண்ண முடியும். கேட்கலையா? நான் நாட்டை பற்றி சிந்திக்கிறேன் பாஸ். இதுதான் வித்தியாசம். சொல்ல புரியுதா? எனக்கு நான் சொல்கிறேன்ல, ரோட்டில் போகும்போது எனக்கு மண்டெல்லாம் தான் ஓடும். இந்த சவாரி இல்லாமல் கழுத்தில் எடுத்து இப்படி தொடச்சிக்கிட்டு இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் அப்படி சாஞ்சு நைட்டு பூரா வண்டி ஓட்டிருப்பான். இந்த ஸ்டாண்டில் போய் பார்த்தோன்னா இப்படி தூங்குவான் படுத்து பின்னாடி சீட்டில். பார்த்துருக்கியா? வேர்த்து கொட்டும். ஒவ்வொரு மரத்தடியிலும் படுத்து கிடப்பான். பார்க்குறியா? பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் பற்றி சிந்திக்கிறவன் தான் லீடர் ஆக முடியும். ஸோ இப்போ சொல்கிறீங்க நீங்கள் உங்களை ஏற்றுக்கல, அதனால தான் நீ காண்டில் பேசுகிற அப்படின்ட்டு. அப்படி ஒரு கேள்வி நினச்சிட்டு போட்டு நான் சொல்கிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்னை ஏற்றுக்கிறதுனால யாருக்கு நன்மை? நான் என்ன, எனக்கு அடுத்த வருஷம் இலவச சைக்கிள் டென்ட் எனக்கு கொடுங்க சார், பேர் என்ன, பரிபூர்ண சுந்தரத்துக்கு கொடுக்காம எனக்கு கொடுங்க சைக்கிளை, இந்த வருஷமாக தான் எடுக்க போகிறாரு. அப்படியே கேட்டேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 2 கடையை கொடுங்க நான் கேட்டேன். அடுத்த முதலீட்டாளர் மாநாடுக்கு துபாய்க்கு என்ன கூட்டின்னு போங்க நான் கேட்டேன். ஐபிஎல் மேட்ச்சுக்கு கேலரி டிக்கெட் வேணும்னு கேட்டேன். இல்லை ரெட் ஜெயிண்ட் பிக்சர்ஸில் எனக்கு மகள் இருந்து அந்த மகளை ஹீரோயிகராக ஆக்கணும்னு கேட்டேன்னா யார் சொல்கிறது தெரியுதா? கேட்டேண்ணா சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த சேலம் கமிஷனர் போஸ்ட் கொடுங்க கேட்டேண்ணா. நாட்டு நல்லதுக்காக கேட்டேன். நான் ஏழை மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக கேட்டேன். நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. எனக்கு இன்னும் சொல்லப்போனால் வேலை, மற்றவங்களுக்குலாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம் சிஎம்ஐ பார்க்குறதுக்கு, சின்னவரை பார்க்குறதுக்கு. எனக்கு தலைவலி. இந்த நேரத்தில் உருப்படியாக 2 வேலையை பார்ப்பேன். இன்னொன்று போயிட்டு 8 மணிக்கு வானா 8 மணிக்கெலாம் அவனுங்களை பார்க்க முடியாது, தெரியும்ல. 8 மணிக்கு போய்ட்டு நம்ம 8 மணிக்கு உட்காந்துருப்போம், 9 மணி வருவார். எனக்கெல்லாம் அந்த 1 மணி நேரம் எனக்கு என் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு கோவம் வரும் எனக்கு. எஸ், எப்பவுமே டைமிங்க்கு வரனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக டைமிங் வந்துடும்னு நினைக்கிறாங்க. ஏன் நான் அது நம்ம திருப்பி எடுக்க முடியாது பஸ்ஸு. அந்த நேரத்தில் வேறு வேலையை பார்ப்பேன் பஸ்ஸு. நான் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆரோக்கியமாக இருப்பேன். நான் சொல்லு இருக்கணும், இருப்பீங்க. ப்ராக்டிக்கல் இல்டஸ்பி. அப்போ ஒவ்வொரு வினாடியும் அந்த 10 வருஷத்தில் போயிட்டுருக்கு. இந்த 10 வருஷத்தில் செய்கிறதுக்கு நான் 30 வருஷத்துக்கான திட்டத்தை வச்சுருக்கேன். அங்கே போய் இவர் பெரிய அப்பாட்டக்கு இவரை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. ஸோ எனக்கு கஷ்டம் அவங்கள போய் பார்க்குறதில்ல. ஒவ்வொரு ஃபோன் கால் உதயநிதி கேன் பிக்கப் அண்ட் செக். என்னங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா உங்கள் இதில்? எங்கெங்க டெண்டரில் நடக்குது? எந்த டெண்டருங்க? நம்ம சேனலில் பேசியிருக்கீங்க. ஹைவே மோட்டல் டெண்டர் என்ன விடலன்னு சொல்லியிருக்கீங்களா? என்ன விடலையா? அதில் பேசுகிறேன்ல, உதயநிதிக்கு அக்கறை இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்துட்டு என்ன சிவசங்கர் ஃபோன் போட்டு என்னென்ன இதை விடுன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவார். அக்கறை தான் நீ செய்வேன். எப்போ போகிறோம் துபாய் போகிறதுலே தான் அக்கறை இருக்குது. அங்கேருந்து டிரான்சிட் ஃப்ளைட்டுப்பா, ஒரு மாதிரி சிரிக்காது நீ. துபாயிலேருந்து பல நாடுகளுக்கு விமானம் போது தெரியும்ல. எஸ், அங்கேருந்து கூட இப்போ லண்டனுக்கு டைரக்ட் ஃப்ளைட் இல்லாமல் துபாயிலேருந்து டிரான்சிட்டுக்கு போயிருக்கோம். அதுவே ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப் இல்லையா, டூரிஸ்ட் ஹப். எஸ், அதில் தான் உங்களுக்கு கவனம் இருக்குன்றேன். ஸோ அப்படி கவனம் இருக்கிறவங்க அரசியல் எதுக்கு இருக்கீங்க, பொது வாழ்க்கையில் எதுக்கு இருக்கீங்க? ஸோ இப்போது நான் சொல்கிறது இவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை பாஸு. நான் அப்போ போய் இவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சதும் யாருடைய நன்மைக்காக? அவர்களின் நன்மைக்காக, நாட்டு நன்மைக்காக, அரசு நன்மைக்காக. இப்போது இடித்துரைப்பது யாரின் நன்மைக்காக? அரசு நன்மைக்காக தான். இதுவும் இவர்களின் நன்மைக்காக. இந்த கார்த்திகின்ற பையனை, இந்த வேலுன்ற பையனை இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீங்கடா அப்படின்னு நான் சொல்கிறது. இவங்க எல்லாம் 2 கிலோ கஞ்சாவை வச்சு கடத்திட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு பிடிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீ கார்த்திகையோ சரி வேலுவையோ சரி ஜெயிலில் கொன்ற முடியுமா? பட் உங்களை முடக்க முடியும்ல. நீங்கள் மன ரீதியாக உங்களை ஒரு தொய்வுக்கு உள்ளாக்க முடியும்ல. நீங்கள் நாளைக்கு நம்மளால தான் நம்ம கூட இருக்கிற பசங்களுக்கு பிரச்சனை, நம்ம அமைதியாகிடலாம் நீங்கள் நினைப்பீங்கல்ல. கரெக்ட். இப்படித்தான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். நான் அப்படி இதை பார்க்கவில்லை. நான் ஒரு அமைப்பு தொடங்குவதாக அறிவித்து விட்டேன்னா, அந்த அமைப்புக்கு நம்பிக்கையான நிர்வாகிகள் வேண்டுமா? எனக்காக சிறை சென்ற இவர்களை விட நம்பிக்கையான நிர்வாகிகளை நீங்கள் எங்கே தேடுவீர்கள்? இந்த வேலு கிருஷ்ணகிரி பையனாக இருக்கட்டும், வேலுவாக இருக்கட்டும், தம்பி கார்த்திகா இருக்கட்டும், ஜெயில் வரைக்கும் போயிருக்காங்க. வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெயிலேருந்து வளர்க்குறீங்களா? இப்பவும் பேசிட்டு தானே இருக்காங்க. கார்த்திக் வருத்தமாக போடுறான். இவர்களை விட மிகச்சிறந்த தளபதிகளின் அமைப்புக்கு நான் எங்கே தேடுவேன்? அதனால் எனக்கு உள்ளபடி மகிழ்ச்சி. அவங்களாம் லீடர் மெட்டீரியல்ப்பா. வெளியில் இருந்துட்டு ஏட்டில் எழுதி வைத்து படிப்பது எதற்கும் உதவாது. ப்ராம்ப்டர்லாம் வச்சு படிக்கிறாங்க இப்போ. வேலுவை போல் கார்த்திகை போல் உதயநிதி ஜெயிலுக்கு போயிருந்தால் மக்கள் கஷ்டம் புரிஞ்சிருக்கும். அருள்மொழி கரெக்டாக முறை இந்த மாதிரி கேரக்டர் பார்ப்பீங்க ஏழைங்கள கிரிமினல்ஸு. இவங்க 2 பேருமே நல்ல சிட்டிசன்ஸ் உருவாடுவாங்க. கார்த்திக் வில் பிகம் எக்ஸலண்ட் லீடர்.
ஜட்ஜு ஆகலன்ட்டு விருப்பம் இல்லைன்னா அவனை அரசியல்வாதி ஆக்கிடுவேன். அதர் கைஸ் ஆல்சோ. ஏன்பா அத்தனை பேரும் பயந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இத்தனை பேர் பேசுனவன், ஹலோ சொன்னவன், அவ்வளோ பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. இதையும் மீறி எனக்கு உதவிகள் வந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அதிமுக தலைவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரின்னு சொன்னேன், என்ன விஷயம்னு சொல்லு, கான்டாக்ட் பண்ண சொல்லு, இந்த நம்பர் எடுத்துக்க, நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் பயமுறுத்தேன் பார்ப்போம். அண்ணன் கேபி முனுசாமி போய் பயமுறுத்து, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கூப்பிட்டு அப்பா அவங்களெல்லாம் போய் லேடிஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பாதுப்பா, நம்பாளுங்களை போக சொல்லு, இவ்வளோதான். எத்தனை கேஸ் போடுவீங்க? சென்னை எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கூட இந்த எதிர்ப்பு தெரியுதா? அவர் அமைப்பு பேர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனால் அவர் செயல்பட மாட்டார்னு அரசுக்கு தெரிஞ்சதாலேயோ என்னமோ அது பாட்டு ஆரம்பிச்சுட்டு போகிறார், விடுப்பான்ட்டாங்க. நான் இன்னும் அமைப்பு அஃபிஷியலாக தொடங்கலை. ஆனால் நான் செயல்படுவேன் என்று தெரிந்ததுனால தான் என் மீது இத்தனை தாக்குதல் நெருக்கடி. இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். உங்கள் மீது வந்து தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறத வந்து உண்மையிலேயே யாராலையும் வந்து அப்படி அது ஒரு ஊடகத்தை முடக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த தாக்குதலை உண்மையிலேயே ஒரு சக ஊடகவாளராக நான் அதை வந்து கண்டிப்பாக எதிர்க்கிறேன். அது நிச்சயமாக அது வந்து தவிர்க்கப்படணும், அது காரணத்துக்குரியது அப்படிங்கிறத நானும் இதில் பதிவு பண்ணிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய பணிகளையும் பார்க்க முடிகிறது. உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப உங்களை கொஞ்சம் பயமுறுத்துகிறாங்க, உங்களுக்கு ஒரு பய எண்ணத்தை உருவாக்கணும், ப்ளஸ் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மதிப்பீடு செய்கிறீங்க? என்கிட்ட பேசுகிற அதிகாரிகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் அவங்க அத்தனை பேரும் வந்து என்கிட்ட சொல்கிறது, எங்கேயாவது போயிடுது ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போ, ஒரு 10 நாள் அமைதியாரு அப்படின்ட்டு. எனக்கு இப்போ இல்லை, இது இந்த 2008 நான் இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நான் யோசிக்கும்போது உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் புதுசு இல்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இன்னும் சொல்ல போனால் பிரச்சனை தேடி போயின்னுக்கிறேன் நான். அதான் சொல்கிறேன்னே, 2011 ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சு. ராஜா செந்தில் பாண்டியன் சார் தான் வக்கீல். ராஜா கண்ணா கொஞ்சம் அமைதியாக இரு ராஜா, வழக்கை வாபஸ் வாங்க வச்சிடறேன் ராஜா. அவரோட ஒரே நோக்கம் எனக்கு அந்த ஃபோன் டைப்பிங் கேஸில் விடுதலை வாங்கி சங்கரை திருப்பி கவர்மெண்ட் சொன்னா உள்ளே புஷ் பண்ணிடணும். அவருக்கு நான் என் கேஸை எடுத்துட்டேன், விடுதலை தந்துட்டு பண்ணணும். ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சு, திமுக போட்ட கேஸு தானே. ராஜா கண்ணா கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னாரு. கை சும்மா இருக்குமா? சிறை செல்லும் சீமாட்டி எழுதுனீங்க. இதெல்லாம் அந்த அம்மா படிச்சிருக்காது, கூட தான் இந்த லகிட பாட்டிங்க. அங்கே ஒரு அருண் இருந்திருப்பான், அருண் செந்தில் வேலை யாராவது இருந்திருப்பானுங்க. கொண்டு போய் மேடத்துக்கிட்ட அப்போ காமிச்சாங்களா, திமுக வேகமாக நடத்தினாங்க கேஸு ஏடிஎம்கேல. சரியா, நான் அப்போ அமைதியாக இருந்திருக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கான். இப்போ சொல்லுவார் ராஜா சந்திர பாண்டியன் சார், கேள ஏன் சார் சிறை செல்லும் சீமாட்டின்னு எழுதிட்டு நான் எப்படி சார் கேஸை வாபஸ் வாங்குறத பற்றி பேசுகிறேன். ஸோ அப்போ சும்மா இல்லை, எப்போ சும்மா இருந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, நீங்களும் கூட யோசிச்சிருப்பீங்க, எப்படி இருந்தாலும் இவ்வளோ தைரியம் யோசிச்சிருக்கல. கையை பின்னாடி கட்டிட்டு ஜட்டியோட 2 கையும் 2 பேர் பிடிச்சிக்கிட்டு காலை 180 டிகிரியில் விரிக்க முயற்சி செஞ்சு 2 பேர் தொடையில் ஏறி குதிக்கிறத நீ அனுபவிச்சிருக்கியா ஷூ காலோட? அப்போது என்கிட்ட ஒரு உண்மையை கேட்குறாங்க, சொல்லு. அப்பவும் பொய்ய சொன்னேன், ஆயிரத்து உண்மை வாங்க முடியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்துறதுக்காக அதே கேஸில் சிபிசிஐடி முயற்சி செய்த போது நான் டபாஞ்சிட்டேன், கோர்ட்டுக்கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கி டபாஞ்சிட்டேன். எனக்கு இந்த உண்மை கண்டறியும் சோதனைனா என்னன்னு தெரியாதில்ல. அப்போது ஒருவேளை நான் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தியிருந்தால் இதை சொல்லியிருப்பேனா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் ஷாலினி போய் பார்த்தேன். 4 பேர் ஏறி தொடரில் மிதிக்கும் போதே சொல்ல, நீங்கள் இந்த கெமிக்கல்லையா சொல்லிட்டு போகிறீங்க, அதெல்லாம் சும்மாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங் வில் பவர் இருக்க ஆளுகிட்ட எல்லாம் நீங்கள் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னு. என்கிட்ட இவ்வளோ வில் பவர் இருக்குன்றதான் எனக்கே அப்போ தான் தெரிஞ்சிச்சு. 2008 இன்னும் சொல்ல போனோன்னா 17/7/2008 இரவு சிபிசிஐடி கஸ்டடியில் இது நடக்குது. எப்படி இருந்திருக்கும் உங்கள் மனநிலை அன்றைக்கி? கூப்பிட்டு போய் வெளியில் அது ஒரு சின்ன இப்போ இந்த ஆஃபீஸ்லாம் மாறிடுச்சு, இழுத்துட்டு போவான் அந்த டிஎஸ்பி பாலு. வெளியில் கார்டு AK-47 நின்றுருப்போம். இவனை வெளியில் திடீர்னு வந்தானே டப்புன்னு சுற்று அப்படின்னு சொல்கிறார் கார்டுக்கிட்ட. இப்படியே உங்கள் முன்னாடி சொல்கிறாரு? ஆமாம், அதில் புல்லட்டே இல்லைன்றது எனக்கு தெரியும் அப்போவே.
ஓகே. கார்டுக்கு நிற்கிறவன் எப்படி இப்போ லோட் பண்ண ரைஃபிள் வைப்பான்? வீட்டில் நடந்தது சொல்கிறேன். இது வீட்டுக்கு வந்ததில்லை நம்ம வீட்டுக்கு. நீங்கள்? நான் வீட்டுக்கு நேராக வந்ததில்லை. வீட்டுக்கு வந்தது சின்ன வீடு, ஒரு 600 சதுர அடி வீடு. கடைசியில் எண்டில் என் ரூம் இருக்கும், பாத்வே மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ஹாலில் அம்மா உட்காந்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸை ஊற்றுட்டு இந்த பஞ்சாப் கட்டெலாம் அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்த உடனே நான், சார் கதவை சாத்திட்டு அடிங்க சார், அம்மாவுக்கு சத்தம் கேட்டுருப்போம். எங்கள் அம்மாவுக்கு நான் ஜெயிலெலாம் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் என்ன அடித்தாங்கிறதே தெரியும். அப்போ அவன் இந்த வேல்முருகன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தான். அவன் சொல்கிறான், டேய் உங்கள் அம்மா முன்னாடி துணி இல்லாமல் ஒன்று கூப்பிட்டு போவேன், ஜட்டியை ஊற்றுடுவோம், ஃப்ளாட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க. அன்றைக்கி எனக்கு இவங்க செய்வாங்கன்னு தோணுச்சு அந்த மொமெண்ட்டில். அப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா? எங்கள் அம்மா இதில் நான் பிறகும்போது நிர்வாணமாக தாண்டா பிறந்தேன், எங்கள் அம்மாவுக்கு இது அவமானம் இல்லை, கூட்டு போகிற உங்களுக்கு தாண்டா அவமானம் மனசில் நினச்சேன். கூட்டு போட, நீ ஃப்ளாட்டில் கூட்டு போட, நடந்து போகிறேன்டா, என்ன ஊர்வலத்தில் யார்ட்டும் இல்லாததா இருக்குது, நிர்வாணப்படுத்துறீங்க, உங்களுக்கு அவமானம். 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் நிர்வாணப்படுத்தி கூட்டு போகிறது எனக்கு அவமானமா? அது கேவலம் வந்து அந்த காவல்துறைக்கு தான் கேவலம். அப்போது நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த முருகானந்தம், இந்த செந்தில் வேலை, இந்த அருண் என்ன பயமுறுத்த முடியும்? இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்று சொல்லு, எனக்கு சொல்லு, என்ன இருக்குது எனக்கு லைஃப்பில் பார்க்குறது? அது வரைக்கும் டில் தட் டே ஐ வாஸ் அ குரூப் பி ஆஃபீஸர் இன் அ கவர்மெண்ட் ஆஃபீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உத்தியோகம், கௌரவமான வேலை, நல்ல ஒரு பக்காவாக குரூப் பி ஆஃபீஸர். எப்படி இருக்கும் சொசைட்டியில் ஸ்டேட்டஸு? நல்ல ஸ்மூத் லைஃப், என்ஜாயபிள் லைஃபாக வாழ்ந்துட்டு போகலாம். இதெல்லாம் தாண்டி தானே இப்போ இங்கே இருக்கேன். இது என்ன பயமுறுத்தணுமா? நிச்சயமாக இல்லை. உதயநிதி பயப்படுவார், அப்பா பயப்படுவார், ஏன்னா அவர்கள் இந்த சொகுசுக்கு பழக்கப்பட்டவர்கள். சொல்லிடுறேன், கடைசியாக கடலூர் ஜெயிலில் எனக்கே என் வில் போகிறப்ப தான் தெரிஞ்சுது. 3 நாள் சாப்பிடல, 3 ஃபுல் டே வெறும் தண்ணி. ஓகே. எந்த கடலூர் ஜெயிலில் ஓகே எதுவும் எடுத்துக்கலையே, அதானே உண்ணாவிரதம் தான். அந்த கவர்மெண்ட் டாக்டர் வந்து சொல்கிறார், அந்த பாரு யாரும் ஒரு நாள் உண்ணாவிரதம்லாம் இருக்க மாட்டாங்க. இல்லை சார் வெளில அதெல்லாம் சும்மாப்பா, பின்னாடி போய் ஏதாவது தின்னுக்கு வாங்கிப்பா, உடம்புல மேஜர் பார்ட் ஏதாவது போயிடும்பா, ஒன்ஸ் இதை போச்சுன்னா நீ சாகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் சங்கர், பிபி சிங்க்லாம் கிட்னி உண்ணாவிரதம் இருந்தாப்பா போச்சு அப்படின்றார். அவர் தான் சொன்னது, நைட்டு போய் நீ படுத்தனா பிரெயினுக்கு சுகர் போகாது, கோமாவுக்கு போயிடுவேன், ரெக்கவரி ஆக மாட்டேன்னு சொன்னார். எஸ், அந்த நேரத்தில் புகழேந்தி தொடர் கூட வெளியே சொல்லியிருந்தார். எஸ், ஞாபகம் இருக்குது. சாப்பிட்டேண்ணா 3rd டே, 4th டே மதியம் தான் சாப்பிட்டேன். அதுவும் ஜெயில் நிர்வாகம் இறங்கி சூப்பரண்ட் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு. அவ்வளோ நான் சூப்பரண்ட் வரல. எனக்கு என்னென்னா ஒரு கைதி உண்ணாவிரதம் வரைக்கும் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது சூப்பரண்ட் வேறு என்ன இல்லை. அவங்களுக்கு என்ன நினைப்பு தெரியுமா, எவ்வளோ நாள் பசி தாங்க பார்த்துடலாம். அப்புறம் தான் விசாரித்தா கடலூர் ஜெயிலே வரலாறுலேயே ஒரு 30-40 வருஷத்துக்கு 3 நாள்லாம் உண்ணாவிரதம் யாருமே இருந்ததில்லை. எல்லாம் சொன்னேன், சும்மா ஆரம்பிப்பாங்க ஜெயில் வந்து வார்டர் வந்து சொல்லுவார், சொன்னோன்னு. அதனால இது ரீசெண்டாக நடந்தது. திஸ் இஸ் மை வில் பவர், திஸ் இஸ் மீ. பார்க்குற அதிகாரிங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம். நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி மகளே, மீண்டும் ஒரு சிறப்பான நன்றி, வணக்கம்.